Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியாவில் உள்ள வரிகளின் வகைகள். TNPSC சிலபஸ்ல யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் அந்த டாபிக்ல இது கவர் ஆகும். ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக், அதுக்கு அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக், 11th 12th பொருளாதாரம் அப்புறம் வணிகவியல். ஸோ இங்கெல்லாம் இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். இருந்தாலும் நிறைய முரண்பாடுகள் வந்து இருக்குது. ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நேரடி வரிகளாக இருக்கட்டும், இல்லைனா மறைமுக வரிகள், நேர்முக வரிகள், மறைமுக வரிகள், இது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர்முக வரிகள், மறைமுக வரிகள், என்னெல்லாம் வரி இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, என்ன வரியை எந்த வரியோட சேர்த்துட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க, எந்த வரி வந்ததுக்கப்புறம் எந்த வரி நீக்கப்பட்டது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வரியை பற்றியும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த 2 கேட்டகரியில் தான் விழுவும். ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. இது இல்லாமல் ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது தனியாக வந்து இருக்கும். அதுவுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் ஸ்கூல் புக் சோர்ஸை தாண்டி அவுட் சோர்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமில் என்ன மாதிரி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் தகுதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அவுட் சோர்ஸ்க்கு கண்டென்ட் வந்து நம்ம நிறையா ப்ரொவைட் பண்ணுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தமிழ் வெர்ஷன், தமிழ் மீடியமில் தான் நம்ம வந்து தமிழ் மீடியம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்குறோம். இதோட கம்ப்ளீட் இங்கிலீஷ் வெர்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோட லிங்க் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் தெரியாமல் சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அது இங்கிலீஷில் நம்ம டீச் பண்ணி அந்த லிங்க்குமே இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், லேட்டராக கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியாவில் உள்ள வரிகளின் வகைகள். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வரிகளின் வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரிகள். இல்லை நேரடி வரிகள், இல்லைனா மறைமுக வரிகள், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நேர்முக வரிகளை இந்தியாவில் யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா மத்திய நேரடி வரிகள் வாரியம் நிர்வகிக்குது. சரி, மறைமுக வரிகளை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் இந்த வரிகளை நிர்வகிக்கிறாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது நேர்முக வரிகள். ஏன்னா வரியை நம்ம 2ஆக தான் பிரிக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வரிகளை நம்ம 2ஆக தான் பிரிக்கிறோம். ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. ஸோ இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு வரியோட பேர் கொடுத்துட்டு அந்த வரி வந்து நேர்முக வரியா இல்லை மறைமுக வரியான்னு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். நேர்முக வரி அப்படின்னா என்ன, அது ஏன் நேர்முக வரி அப்படின்னு வந்தது? நேர்முக வரி அப்படிங்கிறது ஒரு தனி நபர், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனி, அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம். இப்போ நான் ஒரு பர்சன் இருக்கேன், நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே என்னோடய வருமானத்தை காட்டும். ஒன்று நான் சம்பளம் வாங்கி சேலரியாக வாங்கலாம், இல்லைன்னா அது பிஸ்னஸ் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை என் அக்கௌண்ட்டில் வந்து வர வைக்கலாம். அதே போல் கம்பெனிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த கம்பெனியில் வரவு செலவு எல்லாமே அந்த அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அந்த கம்பெனியில் வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அந்த கம்பெனியோட வருமானமாக இருக்கும். இப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தின் மீது விதிக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது தான் இந்த நேர்முக வரி. நேர்முக வரிக்கு எக்ஸாம்பிள் வருமான வரி நம்ம சொல்கிறோம். சரி, நேரடியாக ஒருத்தர் தலையில் போய் அந்த வரிச்சுமை அப்படிங்கிறது உழுவுதுன்னா அது நேர்முக வரி, இப்படி சொல்லலாம். வரி அப்படிங்கிறது என்ன? எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது தான் வரி. நம்ம வரி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக எந்த ஒரு பலனும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது நம்மளோட கடமை. அப்போது இந்த நேர்முக வரி அப்படிங்கிறது எனக்கு இண்டிவிஜுவலாக வந்த வருமானத்தோட அடிப்படையில் இவ்வளோ நீ சம்பாரிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த இவ்வளோ நீ சம்பாரிச்சிருக்கனா இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு நம்மள்கிட்ட பணத்தை வாங்குறாங்கன்னா பணத்தை வாங்கி நமக்காக செலவு பண்ணுறதுக்காக, நம்ம மக்களுக்காக செலவு பண்ணுறதுக்காக, நல திட்டங்களுக்காக அந்த பணத்தை ஒதுக்குறாங்க. அப்போது என்னோட வருமானத்தின் மீது தான் அந்த சுமை வந்து உழுவுது, என் மேலே உழுவுது. என்னோட வருமானம் நிறையா இருக்குது, என்னோடய வருமானம் நிறையா இருக்கிறதுனால கவர்மெண்ட் வரி வந்து கேட்குறாங்க. அப்போ ஒரு சர்டன் பர்சன்டேஜாக அமௌண்ட்டை நான் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டில் இப்படி கட்டிடுறேன் அப்படின்னா அது நேர்முக வரி.
அதே போல் கம்பெனி இந்த தடவை நிறைய லாபம் வந்து பார்த்துருச்சு, நிறைய காசு வந்துடுச்சு, வாங்கின கடன் அதுக்கான வட்டி எல்லாம் கட்டிட்டு சம்பளம் போடுறவங்களுக்கு சம்பளம் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த அமௌண்ட்லாம் கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்லாப் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லாபுக்கு அதிகமாக வந்துடுறதுனால அந்த பணத்தை நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரியாக சர்டன் பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக கட்டுறோம். அப்போ நேரடியாக ஒரு கம்பெனி மீது தான் அந்த சுமை வந்து உழுவுது. இங்கே ஒரு பர்சன் என் மேலே தான் வந்து அந்த வரி சுமை அப்படிங்கிறது உழுவுது. என்னோடய பேக்கெட்லேருந்து நான் பணத்தை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன் டைரெக்டாக. இதுதான் நேர்முக வரி. அப்போது அந்த வரி சுமை அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் மீதோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மீதோ வந்து டைரெக்டாக உழுவுது அப்படின்னா யார் வந்து அந்த பணத்தை கட்டுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஒரு கம்பெனி கட்டுறாங்கன்னா அந்த கம்பெனி கட்டியிருக்காங்கன்னு தெரியும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், இப்போ நான் வந்து விஜய், நான் வந்து கட்டுறேன் அப்படின்னா நான் யாருன்னு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்படி இண்டிவிஜுவலாக கட்டுறது அப்படிங்கிறது இந்த நேர்முக வரி. நேர்முக வரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்லாப் என்ன அப்படின்னா, இப்போ 12 லட்சம் ரூபா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே, 12 லட்ச ரூபா லிமிட்டு, அந்த 12 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க வருமானமாக வருது அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தணும். எந்த மாதிரியான வருமானம்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அது நம்ம பார்க்க போகிறோம். 5 வகையாக வந்து வருமானத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேலைக்கு போய் சம்பளம் வந்து ஒரு மாதம் 1.5 லட்ச ரூபா வாங்குகிறேன் அப்படிங்கும் போது அதை 12 மாதம் அந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது அது எங்கேயோ போய் நிற்கும், 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டேன், அது மூலியமாக எனக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு வருஷம் கணக்கு பண்ணும் போது அந்த எனக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே 12 லட்ச ரூபாயை தாண்டுது அப்படின்னா அதுவும் என்னோட வருமானத்தை சேரும். ஒரு தொழில் பண்ணுறேன், அந்த தொழில் மூலியமாக நான் வந்து லாபம் சம்பாதிக்கிறேன், அந்த தொழில் மூலியமாக எனக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் என்னோட வருமானத்தை சேரும். இந்த முறையில் எந்த முறையில் நமக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்தாலோ அது நம்மளோட வருமானத்தை சேரும். சரி, இதை நான் ஒருத்தட்ட கைமாற்ற ஒரு கடனை வாங்குகிறேன், இல்லைனா வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து ஆளுக்கு 1 லட்ச ரூபாயை கடனை வாங்குகிறேன், அப்படி இல்லைனா ஒரு பேங்க்கில் போய் கடனை வாங்குகிறேன், அது வந்து எனக்கு வருமானமாக காட்டும் அப்படின்னா அது காட்டாது. கடன் இல்லாமல், கடன் வந்து இப்போ இதையே நிறைய பேர் சொல்லிலாம் தப்பிப்பாங்க. கடன் வந்து என் தம்பிகிட்டேருந்து நான் வாங்கிக்கலாம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்தே நம்ம வந்து கடன்லாம் வாங்கிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம், அக்கௌண்ட்டில் வந்து நம்ம பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து வருமானத்தில் வராது. இங்கே வருமானம் அப்படிங்கிறது ஒன்று வேலை செஞ்சு, அப்படி இல்லைன்னா தொழில் செஞ்சு, இல்லை நான் ஏதாவது டெபாசிட் பண்ணி அது மூலிமா வரக்கூடிய வட்டிலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் விடுறாங்கல்ல, இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் விடுறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து வருமானமாக மாறிடும். இந்த மாதிரி வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வரி செலுத்தணும். டைரெக்டாக நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் பர்சன் செலுத்துகிறாங்க, இண்டிவிஜுவல் கம்பெனி செலுத்துகிறாங்கன்னா அது நேர்முக வரி. இந்த நேர்முக வரி அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், வருமான வரி அப்படிங்கிறது தனி நபரோட சம்பளம், வட்டி இல்லைனா இதர வருமானம், பேங்க்கில் வரக்கூடிய வட்டி இல்லைனா இதர வருமானம். அதே போல் நிறுவனம் வரி அப்படிங்கிறது கார்ப்பரேட் டேக்ஸு, அதுவும் இந்த நேர்முக வரியில் வரும். இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது நிறுவனங்களோட லாபத்தின் மீது விதிக்கப்படுறது. நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், நிறைய கடனை வாங்கி தான் நடத்துகிறேன், அந்த கடனுக்கான வட்டி போக, சம்பளம் போக, ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்ல அந்த செலவு போக, நான் விற்றுமுதல் டேர்ன் ஓவர் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த எல்லா வகையான அமௌண்ட்டையும் கழிச்சிட்டு மீதி என் கையில் வந்து இவ்வளோ லாபம் இருக்குன்னு வருஷ கடைசியில் நான் இவ்வளோ காட்டுறேன் அப்படின்னா அது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வரி கட்டணம். அது வந்து கார்ப்பரேட் டேக்ஸு. அடுத்தது மூலதன ஆதாய வரி, கேபிட்டல் கெயின் டேக்ஸு. நம்ம ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருப்போம், தாத்தாவோட லேண்டு முன்னாடி வாங்கி போட்டிருப்பாங்க, அந்த லேண்டே வந்து ஒரு 2000 சதுரடி இருக்கும், அது வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு அவங்க காலத்தில் வாங்கியிருக்காங்க. அப்போது அந்த கொஞ்ச நாள் கழித்து அவங்க பையன் வந்து அதை விற்கிறாரு, இல்லைனா அவரே கொஞ்ச நாள் கழித்து வந்து விற்கிறாரு. நம்ம ஒரு லேண்டு வந்து வாங்குகிறோம், கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு இப்போ ஒரு 5 வருஷம் கழித்து அங்கே ஒரு பைபாஸ் வர்றதுனால லேண்டு வந்து லட்சக்கணக்கில் போகுது, 1000 கணக்கில் வாங்கின லேண்டு வந்து லட்சக்கணக்கில் போகுது அப்படின்னா அதுதான் இந்த மூலதன ஆதாய வரி, கேபிட்டல் கெயின் டேக்ஸ். சொத்துக்கள், பங்குகள் இல்லைனா பரஸ்பர நிதிகள், அதை விற்கிறதுனால நான் வாங்கி போட்டிருக்கேன், அதை நான் விற்கிறதுனால எனக்கு கிடைக்கும் லாபத்தில் விதிக்கப்படும் வரி. எடுத்துக்காட்டு பாருங்க, ஒருவர் தனது வீட்டை விற்று 5 லட்சம் லாபம் ஈட்டினால் அது மூலதன ஆதாய வரிக்கு உட்பட்டது. மாதம் சம்பளம் வாங்குறவங்க
வருமான வரிக்கு உட்பட்டவர். அப்போது இதெல்லாம் சின்ன எக்ஸாம்பிள். நேர்முக வரிக்கு ஒரு முக்கிய உதாரணம்னா வருமான வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி. இப்போ வருமான வரி அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. நிறுவன வரி அப்படிங்கிறதுனா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. அதே போல் மூலதன ஆதாய வரி, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம பேங்க்லலாம் டெபாசிட் பண்ணுறவங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து வந்து சொல்லுவாங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸு. இல்லை நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் இல்லைனா பாண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நேர்முக வரிக்கு முக்கிய உதாரணங்கள். இப்போ நேர்முக வரியோட பட்டியல் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வரியோட நேம் கொடுத்துட்டு அந்த வரி எந்த வரியை சார்ந்தது, நேர்முக வரியா இல்லை மறைமுக வரியான்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்கூல் புக்ஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நேர்முக வரிகளோட பட்டியல் இது வந்து தனிநபர் அல்லது நிறுவனங்களோட வருமானம், லாபம், அப்புறம் சொத்துக்கள் மீதான நேரடியாக விதிக்கப்படுறது. நேரடியாக வரி விதிக்கப்படுறது, நேரடியாக போய் பணத்தை கட்டுறோம் அப்படின்னா இது நேர்முக வரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதை ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இருக்கிறது வந்து வருமான வரி, அடுத்தது நிறுவன வரி, அடுத்தது மூலதன ஆதாய வரி, அப்புறம் செக்யூரிட்டிஸ் பரிவர்த்தனை வரி, அடுத்தது பரிவுத்தொகை வரி, அடுத்தது செல்வ வரி மற்றும் கொடை வரி. செல்வ வரிங்கிறது வெல்த் டேக்ஸு, கொடை வரி அப்படிங்கிறது கிஃப்ட் டேக்ஸ். இதுவுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நிலத்தீர்வை, அடுத்தது தொழில் வரி. இது எல்லாமே நேர்முக வரி பட்டியல். இது ரொம்ப முக்கியம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா அதை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேமை கொடுத்து இது என்ன வரின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது முதல்ல நம்ம பார்க்க போகிறது வருமான வரி. வருமான வரி அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸு. நான் ஏற்கனவே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஒரு நபர், ஒரு தனி நபர் அல்லது நிறுவனம் ஈட்டும் வருமானங்கள் மீது நேரடியாக விதிக்கப்படும் மிக முக்கியமான வரி நேரடி வரி. ஒருவரோட ஒட்டுமொத்த வருமானத்தை 5 வகையாக பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஒரு வருமானத்தை 5 வகையாக. நமக்கு வருமானம் வருது, நமக்கு பணம் வருது, நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அதை வந்து 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகை அப்படின்னா 5 முக்கிய வழிகளில் வருமானம் ஈட்டப்படும். ஒன்று வந்து சம்பள வருமானம். மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய, ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறாங்க, மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம்னு அப்படி சம்பளம் சொல்கிறாங்க அப்படின்னா மாதம் கிடைக்கக்கூடிய சம்பளம் மற்றும் இதர சலுகைகள். அடுத்தது வீட்டு சொத்து வருமானம். வீடு அல்லது கட்டிடங்கள் மூலம் ஒரு 10 வீடு இருக்குது. இந்த 10 வீட்டையும் வந்து வாடகைக்கு வந்து நம்ம விடுறோம். வாடகைக்கு விட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் 20,000 25,000 அப்படின்னு வாடகைக்கு நம்ம விட்டுருக்கோம். ஒரு கடை வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து மாதமே வந்து நமக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வருமானம் வருது. வாடகை பணம் மட்டுமே அந்த அளவுக்கு வருது. இப்போ அது மூலியமாக ஈட்டக்கூடிய வருமானம். அடுத்தது வணிகம் அல்லது தொழில்முறை வருமானம். வியாபாரம் செய்கிறோம், நம்ம ஒரு வியாபாரம் செஞ்சு அந்த வருமானத்தை ஈட்டுறோம். அப்படி இல்லைன்னா மருத்துவர்கள்லாம் அதிகமாக டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், இந்த மாதிரி தொழில்கள் மூலியமாக மருத்துவர்கள், வழக்கறிஞர் அவங்களோட தொழில் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய வருமானம். அடுத்தது மூலதன ஆதாயம். மூலதன ஆதாயம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நிலம், தங்கம், பங்குகள் போன்ற சொத்துக்களை விற்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் லாபம். தங்கத்தை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம், நம்ம நாள் கழித்து அந்த தங்கத்தை வந்து இப்போலாம் ரொம்ப கிராமுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரி, கொஞ்சம் நகைகள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம விற்போம், நம்ம செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி விற்றா அதெல்லாம் மூலதன ஆதாய வரிகளாக இருக்கும். இது லார்ஜ் நம்பராக நம்மளோட அக்கௌண்ட்டில் காட்டுது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் கவர்மெண்ட் எப்படி நம்மளை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னாலே பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் ஆட்டோமேட்டிக்காக தெரிவிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும், சாஃப்ட்வேர் மூலியமாகவே சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது மூலியமாக தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்டு நம்ம வீட்டுக்கு லெட்ரு வரும். மேக்சிமமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலதன ஆதாய வரி அப்படிங்கிறதுல தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் சேல் பண்ணும் போது அதுக்கு டேக்ஸ் கட்டணுமாங்கிற தெரியாமல் கூட வந்து மாட்டிப்பாங்க. அடுத்தது இதர மூலங்கள்னால் வங்கி வட்டி. நான் சொன்னேன்ல, நிறையா பணம் இருக்குது, இந்த பணத்தை கொண்டு போய் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டோம். அக்கௌண்ட்டில் போட்டதுக்கப்புறம் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், ஃபிக்ஸட் டெபாசிட் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம். அப்புறம் லாட்ரி பரிசு, அப்புறம் பரிசுகள், அப்புறம் டிவிடெண்டுகள். லாட்ரி அப்படிங்கிறது
நம்ம ஸ்டேட்டில் இருந்து அதை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து லாட்ரி இருக்குது. நம்ம லாட்ரி வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வருமானம். அப்போ நம்ம அது டேக்ஸ் வந்து நம்ம கட்டுறது மாதிரி இருக்கும். அடுத்தது பரிசுகள், டிவிடெண்டுகள், கம்பெனி நமக்கு தரக்கூடிய டிவிடெண்டுகள், அதுக்கும் வந்து ஷேர்ஸ் வந்து நிறையா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லாபத்தில் பங்கு கொடுப்பாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் அது. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்டும் அதுவும் வருமானம். ஸோ இதெல்லாம் வந்து வருமானமாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் இருந்து நமக்கு வருமான வரி அப்படிங்கிறது வரும். அந்த வருமான வரி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்லாபை தாண்டும் போது நம்ம அதை பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்தது நிறுவன வரி. இந்த நிறுவன வரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் ஈட்டும் நிகர லாபத்தில் மேலே தான் வந்து அந்த வரியை வந்து விதிப்பாங்க. இது நேரடி வரி. தனிநபர்கள் செலுத்துவது வருமான வரி அப்படின்னா வணிக நிறுவனங்கள் செலுத்துறது, வணிக லாபத்திற்காக செலுத்துவது இந்த நிறுவன வரி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம கடன் வாங்கி நம்ம தொழில் பண்ணாலும் அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் நம்ம சம்பளம் போடுறது, அதுக்கு அடுத்தது நம்ம பேங்க்கில் லோன் வாங்கி நம்ம பண்ணியிருந்தோம்னா அதுக்கு கட்டக்கூடிய வட்டி இதெல்லாம் கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய தொகை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிகர லாபம். அந்த லாபங்கள் மீது நமக்கு வரி வந்து விதிப்பாங்க. அதுலேருந்து நம்ம பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது மத்திய அரசால் வசூலிக்கப்படுது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஏன்னா இந்த நேர்முக வரிகள்லாம் யார் நிர்வகிக்கிறான்னு நம்ம சொல்லியிருந்தோம். மத்திய நேரடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், மத்திய நேரடி வரிகள் வாரியம் தான் இதை வந்து நிர்வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது அவங்க தான் இதை வசூலிக்கிறாங்க. இந்த உள்நாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலேயே தொடங்கி பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அதுவும் வரி கட்டணும். வெளிநாட்டில் தலைமையிடம் இருக்கும். இப்போ ஹுண்டாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. சவுத் கொரியா நிறுவனம் ஹுண்டாய் அப்படிங்கிறது. ஹோண்டா, சுசுகி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான். அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க இங்கே கொண்டு வந்து கம்பெனிஸை போட்டு ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவில் வருவாய் ஈட்டும் நிறுவனங்கள் அவங்களும் இந்த வரியை கட்டி தான் ஆகணும். இப்போ நிறுவனங்கள் வரி விகிதங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்லாபு. இது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்லாப். உள்நாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது முன்னாடி என்ன இருந்தது, விற்று முதல்ங்கிறது டேர்ன் ஓவர் 400 கோடி வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, டேர்ன் ஓவர் காட்டுறாங்கன்னா அதில் 25% வரி விகிதமாக இருந்தது. இதில் வந்து ஓல்டு ஃபார்மேட்டு. இது உள்நாட்டு நிறுவனங்கள் அதோட டேர்ன் ஓவர் 400 கோடிக்கு மேலே இருந்ததுன்னா 30% பே பண்ணுற மாதிரி இருந்தது வரி. புதிய சலுகை முறை இப்போ இந்த செக்ஷன் 115BAA படி இந்த புதிய முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிபந்தனை எதுவும் கிடையாது. அதாவது இந்த 400 கோடி வரைக்கும் 400 கோடிக்கு மேலே அப்படி நிபந்தனை கிடையாது. 10 ரூபாலேருந்து 10,000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் கட்ட வேண்டிய வரி அப்படிங்கிறது 15% கட்டினா போதும். 22% கட்டினா போதும். புதிய உற்பத்தி நிறுவனம் இப்போ தான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 2024 அந்த ரேஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ புதுசாக வரக்கூடிய நிறுவனங்கள் 115BAB செக்ஷன் BAB இதன்படி இந்தியாவில் புதிதாக தொடங்கப்படும் உற்பத்தி நிறுவனங்கள் 15% டேக்ஸ் வந்து கட்டினா போதும். அவங்க எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். 10,000 கோடி 20,000 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் இது எதுக்கு இது வச்சுருக்காங்க? இந்த மாதிரி வந்து 30% 40% இல்லாமல் எதுக்கு இது மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, நிறையா நிறுவனங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு அது மூலியமாக வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய நிறுவனங்களை வந்து உள்ளே கொண்டு வரத்துக்காக. ஓகே, வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் ஈட்டுற லாபத்தில் 40% அப்படிங்கிறது கொடுக்கறது மாதிரி இருக்கும். இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 25, 30, 22, 15, 40 இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் இது போக அந்த நிறுவனங்கள்லாம் 2 டேக்ஸ் வந்து கட்டணும். ஒன்று வந்து சர்சார்ஜ் அப்படிங்கிறது கட்டணும், இன்னொன்று செஸ் அப்படின்னு கட்டணும். இதில் ஒரு இது வந்து 10% வந்து கட்டுவாங்க, இன்னொன்று 5% வந்து கட்டுவாங்க. இதில் எஜுகேஷன்ஸு செஸ் அப்படின்னு போடுவாங்க. செஸ் சார்ஜ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா. இது எஜுகேஷன் செஸ் அப்படிங்கிறது அதில் வரக்கூடிய அந்த 5% வாங்கி
நம்ம கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறாங்களாமா. ஸோ அதனால் என்ன நம்ம வரி கட்டினாலும் எக்ஸ்ட்ராவாக இந்த செஸ் அப்படிங்கிறது கட்டணும், சர்சார்ஜ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 10% வந்து கட்டுறது மாதிரி இருக்கும். இது வந்து இன்னைய இருக்கக்கூடிய கார்ப்பரேட் டாக்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய வரி விகிதங்கள். அடுத்தது மூலதன ஆதாய வரி, கேபிட்டல் கெயின் டாக்ஸ். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நிலம், வீடு, தங்கம், பங்குகள் அல்லது பரஸ்பர நிதிகள், இந்த மாதிரி மூலதன சொத்துக்களை நம்ம விற்பனை செய்யும் போது அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் நம்ம டாக்ஸ் வந்து கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சொத்தை வாங்கிய விலைக்கு விற்ற விலைக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தில் இந்த டாக்ஸ் வந்து அமையும். இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து வந்து வாங்கி போட்டிருந்தோம், இன்றைக்கி வந்து அது வந்து 50 லட்ச ரூபா ஆகிடுச்சு, 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா வாங்கிய விலை அப்படிங்கிறது 5 லட்சம், விற்கிற விலை அப்படிங்கிறது 50 லட்சம். அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 45 லட்சம். அந்த மாதிரி சொத்தை வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், இதை தான் வந்து ஆதாயம்னு சொல்லி அந்த ஆதாயத்துக்கு வரி விதிக்கிறது தான் இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு. இந்த மூலதன சொத்துக்களை எவ்வளோ காலம் கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இது 2 வரையாக பிரிக்கிறாங்க. ஒன்று குறுகிய கால மூலதன ஆதாய வரி, இன்னொன்று நீண்ட கால மூலதன ஆதாய வரி. குறுகிய காலத்திலே நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டேக்ஸு, ரொம்ப நாள் கழித்து நம்ம வச்சுருந்து நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டேக்ஸு. இதெல்லாம் மூலதன ஆதாய வரி, கேபிட்டல் கெயின் டேக்ஸ். குறுகிய கால மூலதன ஆதாய வரி, இந்த குறுகிய கால மூலதன ஆதாய வரியை பொறுத்த வரைக்கும் பங்குகள் மற்றும் ஈக்விட்டி பரஸ்பர நிதிகள் 12 மாதங்களுக்குள் விற்றால் குறுகிய காலம், இதுக்கு நிலையான வரி வந்து 20%. நம்ம வந்து ஒரு ஷேர்ஸை வந்து வாங்குகிறோம், ஷேர்ஸ் வந்து ஷேர்ஸாக வாங்குகிறோம் இல்லை ஈக்விட்டிஸாக நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து வச்சுருந்துட்டு அதை விற்கிறோம் அப்படின்னா அந்த வாங்கின விலைக்கும் விற்ற விலைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் நம்ம எவ்வளோ நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், நிலையான வரி வந்து 20% கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நிலம், கட்டிடம், தங்கம் இதெல்லாம் 24 மாதங்களுக்குள் 2 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்களேன், 2 வருஷத்துக்குள்ளே விற்றாங்க அப்படின்னா அது குறுகிய காலம். இந்த லாபம் ஒட்டுமொத்த ஆண்டு வருமானத்தோட நம்மள்கிட்ட சேர்த்துருவாங்க. சேர்த்து அந்த வருமான வரி விதிக்கிறாங்கல்ல, அந்த வருமான வரம்பின் அடிப்படையில் வரி கணக்கிடப்படும். நல்லா பார்த்துக்கோங்க. 2 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு தங்கத்தையோ நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து இப்போ தங்கங்கிறது இன்றைக்கெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விலை அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ வந்து கம்மியாக இருக்கும், இதோட பாதி தான் ரேட் இருந்திருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தங்கத்தை வந்து இன்றைக்கி நம்ம போய் லீகலாக நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சுன்னா நம்மளோட வருமானத்தில் அதை சேர்த்துருவாங்க. வருமானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு டேக்ஸு கட்டணும். இதுதான் மூலதன ஆதாய வரி. இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இந்த டாபிக் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீண்ட கால மூலதன ஆதாய வரி. இது சொத்துக்களை நீண்ட காலம் கையில் வச்சுருக்கிறதுக்கு விற்பனை செய்யும் போது பங்குகள் அப்புறம் இந்த ஈக்விட்டி பரஸ்பர நிதிகள் இருக்குது பார்த்தீங்களா, 12 மாதங்களுக்கு மேலே வச்சு விற்றா ஒரு நிதியாண்டில் 1.25 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு உண்டு. அதற்கு மேலே 12.5% நிலையான வரி வந்து இருக்கும். நிலம், கட்டிடம் மற்றும் தங்கம் 24 மாதங்களுக்கு மேலே நம்ம வச்சிருந்து நீண்ட காலம் அது விற்றா குறிப்பிட்ட ஒரு சில குறியீட்டு முறை சலுகைகள் இல்லாமல் நிலையான 12.5% வரி, இதுக்குமே வரி உண்டு. அது இந்த குறியீட்டு முறை சலுகை அப்படின்னா இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு இங்கே தேவை கிடையாது. ஆனால் நிலம், கட்டிடம் மற்றும் தங்கம் இப்படி வச்சுக்கோங்களேன், 2 வருஷத்துக்கு மேலே நம்ம கையில் வச்சுருந்துட்டு விற்றோம் அப்படின்னா அதுக்கு நிலையான வரி என்ன, 12.5% வரி. இது வந்து நீண்ட கால மூலதன ஆதாய வரி. அடுத்தது செக்யூரிட்டிஸ் பரிவர்த்தனை வரி. செக்யூரிட்டிஸ் பரிவர்த்தனை வரி அப்படிங்கிறது எஸ்டிடி. இது இந்திய பங்கு சந்தையில் நடக்கும் நிதி பரிவர்த்தனைகள் மீது விதிக்கப்படக்கூடிய நேரடி வரி. இப்போ இது யாரெல்லாம் வந்து இந்த
ஷேர் மார்க்கெட்லேயே வந்து இருப்பாங்க, ஷேர்ஸை வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸை வந்து விற்பாங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்துக்கும் வரி வந்து விதிப்பாங்க. அதுதான் வந்து செக்யூரிட்டிஸ் பரிவர்த்தனை வரி. இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்காது. இந்த மூலதன ஆதாய வரியும் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு டீட்டெயிலாக வந்து இல்லை. அதிகமாக சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா வருமான வரி சொல்லியிருப்பாங்க, அடுத்தது இந்த நிறுவன வரி வந்து சொல்லியிருப்பாங்க, அதோட எக்ஸாம்பிளை வந்து முடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்த செக்யூரிட்டிஸ் பரிவர்த்தனை வரியுமே என்னது டைரக்ட் டாக்ஸஸ், நேர்முக வரியில் வரும். அதனால் மறக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பங்குகளை பரஸ்பர நிதி, அதுக்கு அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது இல்லைன்னா விற்கும்போது அதோட வரி வந்து தானாகவே கணக்கிடப்பட்டு வசூலிக்கப்பட்டுரும். முதலீட்டாளர்கள் தங்களோட மூலதன ஆதாய வரிகளை ஏய்ப்பு செய்வதை தடுக்க 2004ஆம் ஆண்டு இந்த வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, இப்போ நான் வந்து ஒரு பங்குகள் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னாலே நான் வந்து இங்கே முதலீட்டாளர். ₹1,00,000 கொடுத்து இங்கே முதலீடு அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து நிறைய ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலியமாகவே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப் மூலியமாகவே இப்போ நான் இன்றைக்கி நினச்சேன்னா ஒரு டீ சாப்பிட்ற காசில் வந்து ஒரு ஷேரை வந்து வாங்கி வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கையிலேயே எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா நம்ம பேன் கார்டை லிங்க் பண்ணியிருப்போம், பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருப்போம். பேன் கார்டை நம்ம லிங்க் பண்ணிட்டாலே நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட வருமானத்தில் அது வந்து காட்டிகிட்டே இருக்கும். எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் பேன் கார்டு நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம பண்ணுற செலவு, நமக்கு வரக்கூடிய வருமானம், இதில் வாங்குறது விற்கிறது எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ முதலீட்டாளர்கள் தங்களோட ஆதாய வரிகளை வந்து இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து ஏமாற்றிடுவாங்க. நம்ம வந்து தனியாக கணக்கு எழுதி நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்க மாட்டோம். அதனால் நம்ம இங்கே ஷேர்ஸை வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி, அதை கால்குலேட் பண்ணி அங்கேயே நமக்கு அந்த டேக்ஸை கழிச்சிட்றாங்க. இது வந்து 2004ஆம் ஆண்டு இந்த வரி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நோட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டிஸ் பரிவர்த்தனை வரி, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பரிவுத்தொகை வரி. பரிவுத்தொகை அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போ கிடையாது, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வரி வந்து இப்போ நடைமுறையில் கிடையாது. இது வந்து ஒரு காலத்தில் நேர்முக வரியாக இருந்தது. இந்த பரிவுத்தொகை வரி அப்படிங்கிறது நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களுக்கு சம்பளம் போக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போது நமக்கு சேல்ரி வந்து வரும். அந்த சேல்ரி கூடவே நமக்கு என்ன கிடைக்கும், வெளிநாடு ட்ரிப் இருக்கும், இல்லைனா உள்நாடு ட்ரிப் இருக்கும். நம்ம இன்சென்டிவ் மூலியமாக நம்ம வந்து நீங்கள் வந்து போகிறீங்க அப்படிங்கிறது போக அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி நமக்கு ட்ரிப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. கார் வாங்கி கொடுப்பாங்க வந்து, இல்லைனா வந்து ஒரு லோன் மாதிரி, ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏதாவது லோன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பே பண்ணுறது மாதிரி அந்த கம்பெனிக்குள்ளேயே நம்ம பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது ரொம்ப நீண்ட காலமாக ஒரே கம்பெனியில், கார்ப்பரேட் கம்பெனியில் 25 வருஷம் 30 வருஷம் இருந்த எம்ப்ளாயீஸ்க்கு இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் என்ன மாதிரி டேக்ஸ் வருது, இந்த பரிவுத்தொகை டேக்ஸ் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களுக்கு வழங்கும் சலுகைகள், அப்புறம் வசதிகள் மீது விதிக்கப்படுற நேரடி வரி. இந்த வரி இந்தியாவில் இப்போ நடைமுறையில் இல்லை. 2005ஆம் ஆண்டு தான் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வரி. 2009ஆம் ஆண்டே இதை முழுமையாக தூக்கிட்டாங்க. எதனால் தூக்குனாங்க, எதனால் தூக்குனாங்க அப்படின்னா, இந்த பரிவு தொகை வரியை எதனால் தூக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போது நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், பெரிய அளவில் நான் லாபம் சம்பாதிக்கிறேன், என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு நான் கூப்பிட்டு நிறைய நகைகளை வாங்கி கொடுக்குறேன், ஒரு சிலரை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், காரை வாங்கி கொடுக்குறேன், ஒரு சிலரை கூப்பிட்டு வீடுகள் நீங்கள் வந்து கட்டிக்க, ஆனால் அதுக்கு வந்து வட்டி இல்லாமல் எனக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பணமாக வந்து நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன். ஏன் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு கம்பெனிக்காரன் நான் நினைக்கிறேன். இந்த வருமானம் வந்து யாருக்கு போகுது, என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு போகுதா? அந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறான், கார் வந்து வாங்கிக்கிறான், கிடைக்கிது ஒருத்தவனுக்கு வந்து வீடு வந்து பணம் கிடைக்கிது, ஒருத்தவனுக்கு நகையாக கிடைக்கிது. அது அவனுக்கு வருமானமா? கவர்மெண்ட் வந்து அவனோட இது நீ அவனுக்கு வருமானமாக கார் ஒன்று வாங்கிட்ட, நீ இதுக்கு வாங்கிட்ட அது வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு இது வருமானம் தானே, எனக்கு வருமானம், நீ வந்து உனக்கு கிடைச்ச வருமானத்துக்கு சேலரி போக இது உனக்கு எக்ஸ்ட்ரா தானே கிடச்சிருக்கு, அதுக்கு எனக்கு டேக்ஸை கொடுன்னு சொல்லி கவர்மெண்ட்டு கேட்டிருக்கு. கம்பெனிக்காரன் நான் என்ன பண்ணுறேன்,
ஒரு கம்பெனி நடத்தும் போது செலவு கணக்குன்னு ஒன்று இருக்குது. செலவு கணக்கு நம்ம நிறையா எழுதி இவ்வளவு நான் வந்து எனக்கு வந்தது, இவ்வளவு நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு காமிச்சு எனக்கு நிகர லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தை குறைச்சி காட்டும் போது, இப்போ ஒரு 400 கோடி ரூபாய்க்கு பண்ணும் போது இவ்வளோ 25% கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 400 கோடி ரூபாய்க்கு நான் பண்ணிட்டேன், ஆனால் அந்த 400 கோடியை குறித்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஆக்கி அந்த மீதி 300 கோடியை இந்த மாதிரி பிரித்து என்னோடய எம்ப்ளாயிஸ்க்கு நான் பணமாக கொடுத்துட்டேன். எம்ப்ளாயும் வந்து என்கிட்ட வாங்கினதுனால நன்றி கடனாக நல்லா வேலை பார்ப்பான், வேலையை விட்டுட்டு போக மாட்டான். செலவு கணக்கில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 100 கோடி தான் வந்தது, மீதியெல்லாம் என் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நான் சேலரி போட்டேன், இந்த காரை வாங்கி கொடுத்துட்டு அதை வாங்கி கொடுத்துட்டு நான் செலவு கணக்கை நான் எழுதிடுவேன். கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்கு, கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்கும் போது நான் செலவு கணக்கை நான் இவ்வளவு வச்சுட்டேன்னு சொல்லி அவங்க கணக்கு காட்டிடும். அப்போது இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. பெரிய நிறுவனங்கள் வந்து வரி ஏய்ப்பு செய்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சுது. இந்த கவர்மெண்ட் போட்ட ரூலே அவங்களுக்கே ஒரு ஆப்பாக அமைஞ்சுது. ஏன்னா அவங்க செலவு கணக்கு காமிச்சு வரி ஏய்ப்பு பண்ணிட்டாங்க. எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே அவன் வந்து மாத சம்பளம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், நிறைய கடன் வச்சுருப்பான், அவன் அதுக்கு ஒரு வரி கட்டியிருப்பான். அப்புறம் காரு கிடச்சிருக்குன்னு அதுக்கும் ஒரு வரியை கேட்கும் போது நான் 2 வரி கட்டுறதா, 2 தடவை என்னால் கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு பிரச்சனையாக்குனாங்க. இதனால் இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக 2005ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிவுத்தொகை வரி அப்படிங்கிறது 2009 தூக்கிட்டாங்க. ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் தெரிஞ்சு, இது வந்து ஒரு நேர்முக வரி. இது ஸ்கூல் புக்கில் கிடையாது. இதோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இதுதான். அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது இது வந்து அபாலிஷ் பண்ணப்பட்ட ஆண்டு, அதாவது முற்றிலுமாக நீக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல்வ வரி மற்றும் கொடை வரி. இந்த செல்வ வரி மற்றும் கொடை வரியை பொறுத்த வரைக்கும் தனி நபர் சொத்து குவிப்பு அப்புறம் சொத்து பரிமாற்றங்களை முறைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த செல்வ வரி மற்றும் கொடை வரி. இது ஒரு நேர்முக வரி. இந்த செல்வ வரி அப்படிங்கிறத முற்றிலும் நீக்கிட்டாங்க. கொடை வரி அப்படிங்கிறது வருமான வரியோட சேர்த்துட்டாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அப்படின்னா, செல்வ வரியோட தற்போதைய நிலை, தனிநபர் அல்லது நிறுவனம் வாங்கக்கூடிய சொத்துக்கள், அவங்க கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள், ஆடம்பர வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், போட்டாக இருக்கலாம், அது 30 லட்சத்தை தாண்டும் பட்சத்தில் 1% அந்த சொத்தோட மதிப்பில் 1% வரியாக செலுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து இருந்தது. இந்த 1% வரியை செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இதை இப்போ வந்து நீக்கிட்டாங்க. எதனால் நீக்கினாங்க அப்படின்னா, இந்த வரியை வசூல் பண்ணுறதுக்காக கூடிய செலவு, நிர்வாக செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும், இந்த சொத்து மதிப்பை கணக்கிட்டு வரி வந்து வசூல் பண்ணுறாங்கல்ல, அந்த மதிப்பு வந்து குறைவாகவும் இருந்தது. அப்போது நீங்கள் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணி அவங்க போய் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுற அந்த நிர்வாக செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த வரி அப்படிங்கிறது குறைவான அளவில் இருந்தது. ஸோ இதனால் இந்த வரியை வந்து நீக்கிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோடீஸ்வரங்கள், ரொம்ப அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த கோடீஸ்வரங்களை அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து வரி சர்சார்ஜ் அப்படிங்கிற பேரில் அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீக்கினதுக்கான காரணம் அப்படிங்கிறது இதுதான். நிர்வாக செலவு அதிகமாக இருந்ததுனால இந்த வரியை நீக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது கொடை வரி. கொடை வரியோட தற்போதைய நிலை அப்படிங்கிறது, இது தொடக்கத்தில் 1958ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தனித்துவமான கொடை வரி சட்டம். இது 1998 ரத்து செய்யப்படுது. இது எதனால ரத்து செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து பணத்தை வந்து பரிசா கொடுக்குறாங்க. பணத்தை பரிசா கொடுத்து அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அது மூலியமா வரி ஏய்ப்பை செய்யறாங்க. அதை தடுக்கிறதுனால 2004ஆம் ஆண்டு இந்த கொடை வரி இந்த விதிமுறைகளை எல்லாத்தையும் மாற்றி அதை வருமான சட்டத்தோட சேர்த்துட்டாங்க. செக்ஷன் 56(2)ல எக்ஸ். ஸோ அந்த பிரிவில் வந்து இதை சேர்த்துடுறாங்க. இது சேர்த்துறதுனால இப்போ தற்போதைய விதிகளின்படி பணம், நிலம், தங்கம், பங்குகள், இது எல்லா பரிசு பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் பரிசு பொருட்கள், இது எல்லாத்துக்கும் நிபந்தனைகள் கீழே விதிக்கப்படுது. என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, உறவினர்கள் பரிசா கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு லிஸ்ட்ல வரும். உறவினர்கள் அல்லாதோர் பரிசா கொடுத்தாங்கன்னா அது ஒரு லிஸ்ட்ல வரும். உறவினர்கள்னா அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, இதுக்கு அடுத்தது தாத்தா, பாட்டி, இவங்க வந்து எவ்வளோ பெரிய தொகையை வந்து பரிசா கொடுத்தாலும் அது வருமான வரிக்குள்ள வராது. இந்த உறவினர்கள் இல்லாம மற்றவங்க பணத்தை பரிசா கொடுக்குறாங்க, இல்லை பொருளை பரிசா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை பரிசா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அது வருமான வரிக்குள்ள வரும். அதுவும் ஒரு
லிமிட் இருக்கு. உறவினர் அல்லாதவர்களிடம் இருந்து வாங்கக்கூடிய அந்த பரிசு தொகை அப்படிங்கிறது 50,000 வரை, ஒரு நிதியாண்டுல 50,000 வரைக்கும் இருந்தது அப்படின்னா அதுக்கு வரி கிடையாது. இதுவே 51,000 இருந்தது அப்படின்னா அந்த 1000க்கு மட்டும் வரி வசூல் பண்ண மாட்டாங்க. அந்த 51,000த்தையும் வருமானமா காமிச்சு அந்த வருமான வரியை வசூல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது குடைவரி இதர விதிகள் என்னன்னா, திருமணம். இப்ப நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருமணத்தின் போது மொய் வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். திருமணம் போது மொய் வைக்கிற பழக்கம், இல்லைன்னா வந்துட்டு அந்த வரதட்சணை வாங்கக்கூடிய அந்த பழக்கத்துல உங்களுக்கு வரக்கூடிய கிஃப்ட், அதுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வரி விலக்கு இருக்கு. இதை எவ்வளவு தொகையா இருந்தாலும் வரி விலக்கு இருக்கு. திருமணத்தின் போது நண்பர்கள் உறவினர்கள் மூலமா வரக்கூடிய எவ்வளவு மதிப்பு உள்ள பரிசுகளா இருந்தாலும் பணமா இருந்தாலும் அதுக்கு கம்ப்ளீட்டா வரி விலக்கு உண்டு. உயில் அல்லது பரம்பரை சொத்து, உயில் மூலியமா பரம்பரை சொத்தா ஒருத்தவங்களுக்கு அந்த சொத்து கைமாறுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சொத்தா இருந்தாலும், சொத்து மதிப்பா இருந்தாலும் அதுக்கும் வரி விலக்கு அப்படிங்கிறது உண்டு. இந்தியாவில் அதுக்குன்னு எந்த ஒரு வரி சட்டமும் வந்து கிடையாது. இந்த மாதிரி இதுக்கு மட்டும் வரி விலக்கு உண்டு. ஒன்று திருமணத்தின் போது கிடைக்கக்கூடிய பரிசு பொருட்கள், பணம். அடுத்தது உயில் மூலியமா மாறக்கூடிய சொத்துகள், இதுக்கும் வரி விலக்கு உண்டு. அடுத்தது மற்ற முக்கிய நேரடி வரிகள். இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்த்தது, இது வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பார்த்தது ரொம்ப முக்கியமான நேரடி வரிகள். கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா ஒரு வரிய பேரை கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து எழுதிடலாம். இது இல்லாம ஒரு சில முக்கிய நேரடி வரிகள் அப்படிங்கிறது பங்கு மறு விற்பனை வரி, அதுக்கு அடுத்தது சமன்படுத்தும் வரி, அதுக்கு அடுத்தது கருப்பு பண தடுப்பு சட்டம். அது என்ன பங்கு மறு விற்பனை வரி? நம்ம ஒரு பங்கை, ஒரு ஷேரை ஒரு கம்பெனில இருந்து நம்ம வாங்குறோம். அப்ப அந்த கம்பெனி நம்மள்ட்ட இருந்து திரும்ப அதை வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணணும், நம்மள்ட்ட இருந்து வாங்கின ஷேருக்கு பணம் வரி வந்து செலுத்தணும். அது பங்கு மறு விற்பனை வரி. அதுக்கு சமன்படுத்தும் வரி அப்படின்னா, நம்ம நாட்டுல, நம்ம இந்தியாவுல ஒரு எந்த கம்பெனியும் இருக்காது, ஆனா வெளிநாட்டுல வந்து கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனி வந்து டிஜிட்டல் மூலியமா இங்க நம்ம நாட்டுல இயங்கும். அது எப்படி சொல்லலாம்னா, யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, கூகுள் இருக்கு. அது எல்லாமே ஒரு விளம்பர நிறுவனங்கள். வெளிநாட்டுல கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனி வந்து நம்ம நாட்டிலையும் வந்து இயங்கும், நம்ம நாட்டுல வந்து சம்பாதிப்பாங்க. இப்போ அந்த நம்ம நாட்டுல வந்து அவங்க இது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய தொகைக்கும் வரி வந்து கட்டணும். அதுதான் சமன்படுத்தும் வரி. அடுத்தது கருப்பு பண தடுப்பு சட்டம். வெளிநாடுகள்ல மறைச்சு வச்சிருக்கிற சொத்துக்கள், அது வந்து ரொம்ப கடுமையான வரி விதிப்பு வந்து உண்டு. இந்த கருப்பு பண தடுப்பு சட்டம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் நம்ம வந்து நிறைய சொத்து வாங்கி குமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து வரி வந்து கட்டுறது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம லிஸ்ட்ல வந்து கொடுக்காதது, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது, தற்போது இப்போ இந்தியாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்தது நிலத்தின் மீதான வரி. நிலத்தின் மீதான வரி அப்படிங்கிறது சொத்து வரி மாதிரி அதிக அளவுல வந்து காசு வந்து வாங்க மாட்டாங்க இந்த வரியை பொறுத்த வரைக்கும். விவசாய நிலங்கள் அப்புறம் பிற நில பயன்பாடுகள் மீதான மாநில அரசுங்களுக்கு தான் இதுக்கு உரிமை இருக்கு, மத்திய அரசுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியலில் இருக்கிறதுனால, அதனால மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமா இந்த வரியை வசூல் பண்ணும். இது எப்படி வசூல் பண்றாங்க? இது வந்து தமிழ்நாட்டில் பாரம்பரியமா தீர்வை கட்டணம், அப்படி இல்லை அப்படின்னா நிலத்தீர்வை அப்படிங்கிற பெயர்ல வந்து அழைக்கிறாங்க. இது எப்படி வசூல் பண்ணுவாங்க? அது வந்து நன்சை நிலமா இல்லை புன்சை நிலமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதாவது நீர்வளம் மிக்க நிலமா இல்லை வானம் பார்த்த பூமியா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு மினிமமான அமௌண்ட் வந்து இருக்கும். அது வந்து ஏக்கர்ல இருக்கா இல்லை ஹெக்டர்ல இருக்கா, எந்த அளவுக்கு அது பரப்பளவு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. நம்ம கிராமமா இருந்ததுன்னா கிராம விஓஓ அவர் வந்து அதை நம்ம கலெக்ட் பண்ணி ரசீது வந்து கொடுப்பாரு. அது பதிவேடு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேடு இருக்கு. ஸோ அந்த பதிவேடுல அந்த டீட்டெயிலாம் வந்து ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இது நிலத்தின் மீதான வரி, இதுவும் நேரடி வரி. அடுத்தது தொழில் வரி. தொழில் வரியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தொழில்கள், அதாவது வியாபாரம், வர்த்தகம், அது மட்டும் இல்லாம அரசு வேலையில இருக்கிறவங்க, தனியார் வேலையில இருக்கிறவங்க, அதன் மூலியமா வருமானம் ஈட்டும் பட்சத்துல அதுக்கு வரி வந்து இருக்கு. இந்த வரி அப்ப தனியார் வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணத்தை சம்பளம் வாங்குறவங்க வருமான வரி வந்து கட்டணும். அது இல்லாம அந்த தனியார் வேலையில இருக்கக்கூடிய அந்த முதலாளி என்ன பண்ணுவாரு, அவரும் வந்து தொழில் வரி அப்படிங்கிற இதை வந்து நம்ம சம்பளம் கொடுக்குற அந்த எம்ப்ளாயிட்ட இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டை கொடுக்கறது தான் இந்த தொழில் வரி. இந்த தொழில் வரி அப்படிங்கிறது மருத்துவராக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், அரசு வேலை இல்லைன்னா வந்து தனியார் வேலை, மாத சம்பளம் வாங்குற நபர்கள் மாத சம்பளத்தை பொறுத்து வருமான வரி கட்டுவாங்க.
இருந்தாலும் அவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கம்பெனி முதலாளிங்க வந்து காசை கலெக்ட் பண்ணி இங்க கட்டிடுறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 276 படி இந்த வரியை மத்திய அரசு வசூலிக்கிறது கிடையாது. மாநில அரசுகளே தங்க உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமா இதை வசூல் பண்ணுது. தொழில் வரி அப்படிங்கிறது இப்போ கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து போர்டில் போய் கட்டுறது மாதிரி இருக்கும். ஒரு டவுன்ல வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன சிறு குறு விவசாயிகள் மாதிரி அந்த சிறு குறு தொழில் பண்றாங்கல்ல, இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கிறவங்க தொழில் வரின்னு ஒன்று வருஷத்துக்கு வந்து கட்டுவாங்க. இது வந்து ஒரு சில மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறது மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுறது மாதிரி இது வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து தொழில் வரி. என்ன தொழில் பண்ணாலும் சரி. இந்த தொழில் வரும் செலுத்தும் முறைகள் நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த நிறுவனமோ அந்த முதலாளி வந்து மாத சம்பளத்துல இருந்து வரியை தானா கொஞ்சம் பிடிச்சி அதை அரசை கட்டுறது. சுயதொழில் பண்றவங்க, வணிகர்கள், ஃப்ரீலான்சர், அப்புறம் தொழில் வல்லுநர்கள் தங்களோட உள்ளாட்சி அமைப்புகளோட இணையதளம் மூலியமா கொண்டு போய் கட்டுறது. ஒன்று டைரக்டா வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து கட்டிப்பாங்க, அப்படின்னா பஞ்சாயத்து போர்டில் போயிட்டு அவங்க கட்டுவாங்க. இதோட கால இடைவெளியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மாசம் மாசம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்கள்ல மாசம் மாசம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இது இருக்கும். அதுக்கு அடுத்தது மறைமுக வரிகள். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது நேர்முக வரிகள். நேர்முக வரிகள் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் கரண்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸ்கூல் புக்ஸ்ல ரொம்ப லிமிட்டா இருக்கும். கரண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம இங்க கொடுத்தாச்சு. சரிங்களா? அது போக எக்ஸ்ட்ராவா இருக்கிறதும் நம்ம கொடுத்தாச்சு. இதை தாண்டி வந்து வரிகள்ல ஒரு சில வரிகள் வந்து எதோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாத்துங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போறது மறைமுக வரிகள். இந்த மறைமுக வரிகளை பொறுத்த வரைக்கும் அது என்ன? மறைமுக வரினா என்ன? நேர்முக வரி அப்படிங்கிறது நான் வந்து ஏர்ன் பண்றேன், என்னோட அக்கௌண்ட்ல வந்து பணம் உழுவுது, அது இவ்வளவு லிமிட் இருக்குது அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து டேக்ஸ் கட்டணும்னு சொல்லுது. நான் என்னோட பாக்கெட்ல இருந்து அமௌண்ட் எடுத்து நான் வந்து என்ன பண்றேன், டைரக்டா பேங்க்ல கவர்மெண்ட் கிட்ட நான் கட்டிடுறேன். அப்போ யாரு வந்து இந்த நபரு யாரு கட்டுறா அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இந்த மறைமுக வரிகள் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு பேனாவை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பேனாவை நான் வாங்கி விற்கிற வியாபாரி, நான் வந்து இதை வாங்கி நான் வியாபாரம் பண்றேன். இது ஒருத்தர் உற்பத்தி பண்றாரு. அந்த உற்பத்தி பண்றவர் என்ன பண்றாருன்னா, இந்த பேனாவை என்கிட்ட கொடுக்குறாரு. நான் வந்து ஒரு டீலர். நான் என்ன பண்றேன், வாங்கி கடைக்காரர்கிட்ட கொடுத்து, கடைக்காரர் என்ன பண்ணாருன்னா, இன்னொரு யாரு அதை வாங்கி எழுத போறாங்களோ, ஒரு ஸ்கூல் பையனோ இல்லை காலேஜ் பையனோ இல்லை ஆஃபீஸ் போறவங்களோ யாராவது எழுதுறவங்கள்ட்ட அதை கொடுத்துருவாரு. இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ இது உற்பத்தி பண்றவர் இந்த 10 ரூபா அப்படின்னு நம்மள்ட்ட என்கிட்ட சென்ட் பண்றாரு அப்படின்னா, நான் இதுக்கான அந்த 10 ரூபாய்க்கு உண்டான வரியையும் கொடுத்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 11 ரூபான்னு கொடுத்து இந்த பேனாவை 10 ரூபா இதோட விலை அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு அது வந்து ஒரு சில வரிகள் நம்ம சேர்க்கறதுனால ஒரு 11 ரூபான்னு நம்ம வந்து விலை ஆயிடுது. இது வந்து என்கிட்ட வந்துடுது. நான் என்ன பண்றேன், இந்த பேனாவை நான் தானே டீலரு, நான் என்ன பண்றேன், இந்த பேனாவை கடைக்காரர்கிட்ட கொடுக்குறேன். கடைக்காரர்கிட்ட கொடுக்கும் போது இந்த பேனாக்கு உண்டான மதிப்பு 11 ரூபா. ஏன்னா 11 ரூபாய் ஆயிடுது. இப்ப நான் வாங்குறேன், என்கிட்ட வாங்குறதே 11 ரூபா. நான் வந்து 12 ரூபான்னு அவர்கிட்ட கொடுக்குறேன். அந்த 12 ரூபா அந்த 1 ரூபா சேர்த்து கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு வரி வருது பாத்தீங்களா? அந்த வரியை வந்து அந்த கடைக்கார் வந்து இதுக்கு கொடுப்பாரு. நான் அதை வாங்கி கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துறேன். இப்ப அந்த பேனா வந்து 12 ரூபாயும் அதுக்கான ஒரு வரி ஒரு ரூபா சேர்த்துங்க 13 ரூபான்னு கடைக்கார்ட்ட போயிடுது. கடைக்காரர் என்ன பண்றாரு, இந்த 13 ரூபாய்க்கு உண்டான பேனாவை 1 ரூபா கூட வச்சு 14 ரூபான்னு இதை யாரு அந்த ஸ்கூல் பையன் ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா அவன்கிட்ட அதை கொடுக்க போறாரு. 14 ரூபான்னு கொடுக்கும்போது அந்த 14 ரூபான்னு கொடுக்கும்போது அந்த 1 ரூபா வச்சிருக்காருல்ல, அதுக்கு வந்து ஒரு வரி வந்து இருக்கு. அந்த வரியை அந்த பையன்கிட்ட வாங்குறாரு. அப்போ எப்படி ஆகுது அப்படின்னா, உற்பத்தி பண்றவரு இதுக்கு உண்டான வரியை எங்கிட்ட வாங்கி கவர்மெண்ட்டை கட்டிடுறாரு. நான் என்ன பண்றேன், நான் ஒரு வரி கட்டியிருக்கிறேன்ல, அந்த பணத்தை வந்து நான் யார்கிட்ட வாங்குறேன், என்கிட்ட வாங்குறவர்கிட்ட வாங்கி நான் கவர்மெண்ட்டை கட்டிடுறேன். கடைக்காரர் என்ன பண்றாரு, என்கிட்ட வரி கொடுத்துருக்கிறாருல, அதனால அந்த வரியை வந்து யாரு கடைசியா எழுதுறதுக்கு வாங்குறாங்களோ, அந்த ஸ்கூல் பையன் வாங்குறானோ அவன்கிட்ட வாங்கி கவர்மெண்ட்டை கட்டிடுறாரு. அப்போ இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது உற்பத்தி பண்றவர் மேல சுமத்தப்பட்ட அந்த வரி என்ன பண்றாரு, உற்பத்தி பண்றவரு என் தலையில மத்தவங்க மேல தலையில டீலரான என் தலையில கட்டிடுறாரா? அப்ப இது ஒருத்தர் மேல சுமத்தப்பட்ட வரி சுமைய அடுத்தவங்களுக்கு மேல கடத்திடலாம். அதுதான் மறைமுக வரி. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், அதை நான் வச்சுக்கல. அந்த வரியை வந்து என்கிட்ட வாங்கி விற்கிறாங்களா, அவங்கள்ட்ட பிடிங்கி நான் கவர்மெண்ட்டை கொடுத்துட்றேன். கடைக்காரர் என்ன பண்றாரு,
நான் எதுக்கு வரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் இது எண்ட் யூசர், யார் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ, யார் நுகர்றாங்களோ அவங்கள்ட்ட இதுக்கான வரியை வாங்கிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது நுகர்வு சார்ந்த வரி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இது வந்து ஜிஎஸ்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், சரக்கு மற்றும் சேவை வரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நுகர்வு சார்ந்த மறைமுக வரி ஜிஎஸ்டி நிறையா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிறாங்க. நுகர்வு சார்ந்த மறைமுக வரி அப்படிங்கிறது கீழே வந்து ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி தான் வந்து ஆன்சர். யார் கடைசியாக எண்டு கஸ்டமரோ எண்டு யூசரோ யார் வந்து அதை கன்சியூம் பண்ணுறாங்களோ, யார் வந்து அதை வாங்கி தன்னோட பயன்பாட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட அந்த வரியை பிடுங்கி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. நம்ம மேலே கொடுக்குற அந்த வரி சுமையை அடுத்தவங்களுக்கு மேலே ஈஸியாக தள்ளி விட்டுறது தான் இந்த மறைமுக வரி. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதுதான் மறைமுக வரி. சரி, மறைமுக வரியோட முக்கிய உதாரணங்கள் அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று சரக்கு மற்றும் சேவை வரி. இது வந்து இந்தியாவில் இருந்த பல முறை வரிகளை வந்து ஒன்றிணைந்து ஜூலை 1, 2017 அன்று கொண்டு வரப்பட்டது. அடுத்தது சுங்கவரி. சுங்கவரி அப்படிங்கிறது வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் விதிக்கக்கூடிய வரி தான் சுங்கவரி. அடுத்தது முத்திரைத்தாள் கட்டணம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த லேண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம். மறைமுக வரிகளின் பட்டியல் இது ரொம்ப முக்கியம். என்னென்ன லிஸ்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து டைரெக்டாக கொஷின்ஸ் வந்து கேட்கறதுனால இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாஸ் பண்ணிவிட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. மறைமுக வரிகள் பட்டியலில் என்னென்ன வரி இருக்குது? முதல்ல சேவை இருக்குது, அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி இருக்குது. இந்த சேவை வரியெல்லாம் வந்து இப்போ நீக்கிட்டாங்க. அது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது ஏன்னா அது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சேவை வரி இருந்தது, அடுத்தது இப்போ ஜிஎஸ்டி இருக்குது. சுங்க வரி, முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு வரி, அப்புறம் கலால் தீர்வை கட்டணம், அடுத்தது பொழுதுபோக்கு வரி, பயணிகள் மற்றும் சரக்கு வரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து மறைமுக வரிகளோட பட்டியல். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் இதை மறைமுக வரிகள் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம ஒவ்வொன்றா நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அதை மறைமுக வரிகள் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமில் மார்க் பண்ண போகிறீங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சேவை வரி, சர்வீஸ் டேக்ஸ். இந்த சர்வீஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி, ஏன்னா இதை ஜிஎஸ்டியோட வந்து சேர்த்துட்டாங்க, இது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய சேவைகளுக்கு நுகர்வோர் மீது விதிக்கப்படும் வரி அப்படிங்கிறது இந்த சேவை வரி. இப்போ இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி மத்திய அரசால் விதிக்கப்பட்ட இந்த சேவை வரி ஒரு நபர் அப்படி இல்லைன்னா ஒரு நிறுவனத்தின் மீது ஃப்ளாட்டாக 14% வந்து இந்த சேவை கட்டணம் விதிச்சிருக்கிறாங்க. இந்த சேவை கட்டணம் அப்படிங்கிறது மொத்தமாக 15% டேக்ஸ் வந்து கட்டணும். அதில் அந்த ஃப்ளாட் 14% அப்படிங்கிறது இந்த சர்வீஸ்க்காக வந்து வாங்கிடுவாங்க. அது போக இந்த ஸ்வச் பாரத் செஸ் அப்படிங்கிறது 0.5%, கிரிஷ் கல்யாண் செஸ் அப்படிங்கிறது 0.5%. அப்போது இது ரெண்டும் சேர்ந்தால் 1%, இந்த ஃப்ளாட் 14%, ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா மொத்தம் 15% இந்த சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது கட்டுறது மாதிரி இருந்தது. இது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்ததுக்கப்புறம் இது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன தான் இந்த சேவை வரியை சர்வீஸ் டேக்ஸை வந்து சர்வீஸ் தரவங்கள்ட்ட வாங்கினாலும் அது அந்த வரியை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் தரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தலையில் அந்த வரியை வச்சுருவாங்க. அந்த வரியும் சேர்த்து தான் பில்லில் வந்து சேர்ந்து வரும். அப்போது மக்கள் தலையில் வந்து உழுவுதா, சுமத்தப்பட்டது யார் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனமோ இல்லை அந்த தனிநபர் மீதோ வந்து உழுவுது. அதை வந்து மக்கள் தலையில் வச்சிடுறதுனால இது மறைமுக வரி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, மறைமுக வரி அப்படிங்கிறது என்னென்னா அந்த வரிச்சுமையை ஒருத்தர் மேலே போட்டாங்கன்னா அது அடுத்தவங்க மேலே போட்டுவிட்டு போயிடுறது தான் மறைமுக வரி. இப்போ சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது 2017 கொண்டு வந்ததுக்கப்புறம் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு இருந்தது. வேட்டுன்னு வரும் முன்னாடிலாம். அந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வந்து வேட் அப்படிங்கிறது வரும். வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதிப்பு கூட்டப்பட்ட வரியை தூக்கிட்டு தான் இந்த ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து உள்ளே வந்தது. இன்னமும் நம்ம பெட்ரோல் வாங்குகிறோம்,
பெட்ரோல் போயிட்டு நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பெட்ரோலுக்கு என்ன போடுவாங்கன்னா வேட்டில் தான் வருது. பெட்ரோல் வந்து நீங்கள் பில் வந்து வாங்கினீங்க, பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் பில் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து வேட்டில் தான் இருக்கும். அது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து இன்னும் கொண்டு வரல. அது ஏன்னா பெட்ரோல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிக வருவாயை ஈட்டி தரக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால அது இன்னமும் வேட்டில் தான் வந்து வச்சுருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். அப்போ அந்த வேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு மதிப்பு கூட்டப்பட்ட வரி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படிங்கிறது நீக்கினாலும் கொஷின் பேப்பரில் வேட்டோ இல்லை மதிப்பு கூட்டப்பட்ட வரின்னு கேட்டால் அது மறைமுக வரி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே சொல்கிறேன். இந்த சரக்கு மற்றும் சேவை வரியை 3 செக்மெண்ட்டில் வந்து வசூலிக்கிறாங்க. ஒன்று சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்னொன்று ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வசூலிக்கிறாங்க. இந்த சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசால் வசூலிக்கப்படும் உள் மாநில வரி. நம்ம மாநிலம் தமிழ்நாடுன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு பொருளை நான் என்ன பண்ணுறேன், உற்பத்தி பண்ணி இப்போ ஈரோட்டில் உற்பத்தி பண்ணி அதை வந்து ஒரு திருச்சியிலையோ இல்லை சென்னையிலையோ நான் போய் கொண்டு போய் விற்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது பே பண்ணுறது மாதிரி இருக்கும். உள் மாநிலத்துக்குள்ளே நம்ம விற்றாலும் சிஜிஎஸ்டி பே பண்ணணும். அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி அப்படி அல்லது ஸ்டேட்னா ஸ்டேட்டுக்கு இல்லை யூனியன் டெரிட்டரினா யூடிஜிஎஸ்டி. இது மாநில அரசால் வசூலிக்கப்படும் உள் மாநில வரி. இப்போ 18% டேக்ஸ் உள்ள பொருளை நான் வந்து ஈரோட்டில் உற்பத்தி பண்ணி சென்னையில் விற்கிறேன் அப்படின்னா அந்த 18% டேக்ஸ் அப்படிங்கிறது 9% பிரிஞ்சிடும். 9% அந்த சிஜிஎஸ்டியும் 9% எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணி டோட்டலாக 18% டேக்ஸ் அப்படிங்கிறது போய் சேர்றது மாதிரி இருக்கும். அடுத்தது கடைசியாக இருக்கிறது ஐஜிஎஸ்டி. இந்த ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்திலிருந்து உற்பத்தி பண்ணி இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போய் விற்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருளை நம்ம கேரளாவிலையோ இல்லை கர்நாடகாலேயோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை மத்திய பிரதேசத்துலேயோ இப்படி கொண்டு போய் நம்ம சேல் பண்ணும் போது இங்கே ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரும். இதுவும் மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு பின்ன மாநிலங்களுடன் இது பகிர்ந்து கொள்ளப்படும். இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்த 3 செக்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது சுங்கவரி, கஸ்டம்ஸ் டியூட்டி. இந்த சுங்கவரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மறைமுக வரி. இந்த சுங்கவரியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பொருட்களை இறக்குமதி பண்ணுறப்பையும் அதே போல் இங்கிருந்து பொருள் ஏற்றுமதி பண்ணும் போதும் அந்த எல்லையில் வசூலிக்கப்படும், அந்த எல்லையில் விதிக்கப்படும் வரி தான் வந்து இந்த சுங்கவரி. இந்த இறக்குமதி வரி அப்படிங்கிறது எதனால் இது எதுக்காக இந்த சுங்கவரி அப்படிங்கிறது வசூல் பண்ணுறாங்க? இந்த சுங்கவரி கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது ஏன் எல்லையில் வந்து வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இது வந்து விதிக்கப்படுறதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறோம். இப்போது இங்கே வந்து மண்பாண்டங்கள் மண்ணால் செய்யக்கூடிய பாண்டங்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சு அதை வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மண்ணால் செய்யக்கூடிய பாண்டங்களை நம்ம சைனாலேருந்து நம்ம நிறைய இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா குறைவான விலைக்கு இங்கே வந்து விற்கக்கூடிய விலையை விட 50 ரூபாய்க்கு ஒரு பானை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பானை 10 ரூபாய்க்கு சைனாவில் கிடைக்கிது அப்படின்னா அந்த பானையை வந்து நம்ம அந்த கைவினைப் பொருட்களை நம்ம சைனாலேருந்து நம்ம இங்கே இறக்குமதி பண்ணுறோம். 10 ரூபாய்க்கு தானே விற்கிது. அதை வாங்கி இங்கே 30 ரூபாய்க்கு நம்ம விற்றாலும் 40 ரூபாய்க்கு நம்ம விற்றாலும் இங்கே விற்கிற விலை வந்து 50 ரூபா. அப்போ நம்ம இறக்குமதி பண்ணி நம்ம இங்கே விற்கிறோம் அப்படின்னா 40 ரூபாய்க்கு விற்கும் போது மக்கள் யார்கிட்ட வாங்குவாங்க? இதே பானை 40 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 40 ரூபா விற்கிற நபர்கிட்ட தான் வாங்குவாங்க. 10 ரூபா இங்கே விற்கிற விலையோட 10 ரூபா கம்மி பண்ணி தான் விற்கிறான். அப்படி இருந்தும் அவனுக்கு அதில் 30 ரூபா லாபம் கிடைக்கிது. இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கேயே விற்கிறாங்க அப்படின்னா அவங்க 50 ரூபாய்க்கு விற்கும் போது இந்த மாதிரி பொருளை நிறைய நான் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இறக்குமதி பண்ணி நான் இங்கே விற்றுட்ருக்கேன்னா விற்கிறேன், நான் வந்து பணக்காரன் ஆகிடுவேன். அந்த நாடும் செழிப்பாக இருக்கும். யார்? சைனா நமக்கு கொடுக்குறான்ல ப்ராடக்ட்டு, அவனும் செழிப்பாக இருக்கும். இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர், பானை உற்பத்தியாளர்லாம் என்ன பண்ணுவான்? கஷ்டம் வந்துடும், கடனை வாங்குவான், அந்த தொழிலே விட்டுட்டு போயிடுவான். இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த பானை வந்து 10 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறியா, இங்கே உள்நாட்டில் பொருள் வந்து அந்த பானை வந்து 50 ரூபாய்க்கு விற்கிதா, அதுக்கு ஒரு 30 ரூபா டேக்ஸை போடு அப்படின்னா, இல்லை 40 ரூபா டேக்ஸை போடு. நான் 10 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி 40 ரூபா நான் டேக்ஸை கட்டி என்ன ஆகிடுச்சு, அங்கேயே அந்த எல்லையிலேயே அந்த பானை சைனாலேருந்து நான் வாங்குகிற பானை வந்து 50 ரூபாய் ஆகிடுது. நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒன்று 50 ரூபாய்க்கு விற்று ஒன்று 40 ரூபா வந்துடுது.
50 ரூபாய்க்கு விற்றாகணும், அப்படி இல்லைன்னா 60 ரூபாய்க்கு நான் விற்றாகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்து நான் வியாபாரம் பண்ணுறதுனா ஒன்று 50 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஈக்குவலான விலையோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விலையோ தான் நான் வச்சு விற்க முடியும். இப்போ அதுக்கு மேலே விலை வச்சு விற்கும் போது யார் தேவைப்படுதோ, இந்த சைனா பானை யாருக்கு தேவைப்படுதோ அவன் வாங்கிப்பான் ஒன்று. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய நபர்களோட வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது முடிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால தான் இந்த சுங்கவரி அப்படிங்கிறது ஒன்று விதிக்கிறாங்க. அதுவும் இறக்குமதிக்கு நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள். அடுத்தது ஏற்றுமதி. சரி, நம்ம வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்குகிறோம், வெளிநாட்டிலேருந்து நம்ம பொருளை நம்ம இறக்குமதி பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வீணாக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வரி விதிக்கிறாங்க. சரி, அப்போ இங்கே இருக்கிற பொருளை நான் ஏற்றுமதி பண்ணுறேன், அப்போ வெளிநாட்டுக்காரன் நிறையா வாங்கினாங்கன்னா அப்போ இந்தியாவுக்கு தானே அது நல்லது, அந்த காசு நம்ம இந்தியாவுக்கு தானே வருது, இதுக்கு ஏன் வந்து இங்கே சுங்கவரி போடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த ஏற்றுமதி வரியை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி வரி அப்படிங்கிறது சில பொருட்கள் மீது ஏன் விதிக்கிறாங்க அப்படின்னா, இதே மாம்பழம்னு எடுத்துக்குவோம். மாம்பழம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழத்தை ஏற்றுமதி பண்ணுறோம். ஏற்றுமதி பண்ணும்போது அங்கே வரி போடுறாங்கன்னு வச்சுக்கோ. எல்லா பொருளுக்கும் வரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிதலுக்காக நான் வந்து சொல்கிறேன். மாம்பழத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மாம்பழத்தை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே ஒரு வரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக அங்கே வரி போடுறாங்க, எதுக்காக வரி போடுறாங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்காரன் நிறையா வாங்குகிறான், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா வாங்குகிறான் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் விளையக்கூடிய எல்லா மாம்பழத்தையுமே ஏற்றுமதி பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே மாம்பழ தட்டுப்பாடு வருமா? இப்போ அதே போல் தானே எல்லா பொருளுக்கும், இங்கே உற்பத்தி ஆகிற பொருளை எல்லா பொருளுமே நம்ம ஏற்றுமதி பண்ணிடுறோம், வெளிநாட்டிலேருந்து நிறையா காசு வருது. அப்போது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நிறையா பண்ணுறோம் அப்படின்னா அந்த காசு கிடைக்குதுன்னு பண்ணிட்டோம்னா இங்கே தட்டுப்பாடு வந்துடும். இங்கே அப்போ ஒரு மாம்பழம் அப்படிங்க 1 கிலோ அப்படிங்கிறது இப்போ நான் நார்மலாக ஒரு சம்மர் சீசன்னா ஒரு 50 ரூபாய்க்கு விற்பாங்க, கொஞ்சம் சம்மர் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து 100 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்படின்னா 1 கிலோ மாம்பழம் தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்னா 1 கிலோ மாம்பழம் 1000 ரூபா 2000 3000 இப்படி ஆக ஆரம்பிச்சிடும். இதை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு தான் இங்கே ஏற்றுமதி வரி. இந்த ஏற்றுமதியில் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு மீது மட்டும் வரி விதிக்கப்படுது. அப்போ இங்கே போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஏற்றுமதி பண்ணும் போது அது ஒரு ஸ்லாப் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த பொருள்லாம் நிறைய எக்ஸஸாக கிடைக்கிது, இதுக்கு வந்து அந்த ஏற்றுமதி வரி அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே டிமாண்டாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வரி வந்து அதிகமாக வைப்பாங்க. அப்போ அங்கே விற்றாலும் அதே காசு தான் கிடைக்கிது, இங்கே விற்றாலும் இதே காசு தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்றுமதியை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு, அந்த பொருளை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், இந்த சுங்க வரியை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதிக்கான வரி இறக்குமதிக்கான வரி எதனால் விதிக்கப்படுது அப்படிங்கிறது, அந்த எல்லை ஓரங்களில் விதிக்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சரி, இந்த பொருளுக்கு எப்படி வந்து விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, எப்படி அந்த வரியை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த பொருளோட மதிப்போட அடிப்படையில், அப்படின்னா எடை அல்லது அளவில். ஒன்று அந்த பொருளோட மதிப்பு எவ்வளோ மதிப்பு இருக்குது, சந்தை மதிப்பு இருக்குது அப்படிங்கிற அதுக்கு அடிப்படையில், இந்த பொருளோட எடை அப்புறம் அளவில், இதோட அடிப்படையில் தான் இதுக்கு வரி அப்படிங்கிறது போடுறாங்க. அடுத்து முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம். முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுக வரியில் வரும். வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது மாநில அரசுகளால் விதிக்கப்படும் வரி தான் இந்த முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம். இந்த முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது ஒரு சொத்தை பரிமாற்றம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒப்பந்தம், இல்லைன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணுறோம், சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுறதுக்கு கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க அப்படின்னா இது இன்னாரோடது தான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிறதுக்கு தான் இதை இந்த முத்திரைத்தாள் கட்டணம், அந்த முத்திரைத்தாள் அப்படிங்கிறத நம்ம வாங்கி அதை நம்ம பதிவு பண்ணுறோம். ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த சொத்து இவ்வளவு நம்ம பரிமாற்றம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ரெக்கார்டு. அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வரி வந்து செலுத்தணும். அப்போ ஒரு சொத்தை வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு மாற்றோம் அப்படின்னா முத்திரைத்தாள் அப்படிங்கிறது ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்ன்னு இருக்குல்ல, பத்திரங்கள், அந்த பத்திரங்கள் காசு கொடுத்து வாங்குறோம்ல, அந்த காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதை ரெஜிஸ்டர் பதிவு பண்ணுறதுக்கு பதிவு கட்டணம் அப்படின்னு ஒன்று கட்டணும். இது ரெண்டுமே வந்து இந்த மறைமுக வரியில் வரும், முத்திரைத்தாள் மற்றும் பதிவு வரி, அதுக்கான வரி. இது எப்படி வந்து இது அரசு நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, சொத்தோட சந்தை மதிப்பு, அப்படி இல்லைன்னா சொத்து அந்த அரசு நிர்ணயித்துள்ள வழிகாட்டி மதிப்பு, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த வழிகாட்டு மதிப்பு, இதில் எது அதிகமோ அதன் அடிப்படையில் இது கணக்கிடுறாங்க. அப்போ அந்த முத்திரைத்தாள் மற்றும் பதிவு வரியும் மறைமுக வரியில் வருது. அடுத்தது தமிழ்நாட்டில் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு வரி விகிதங்கள்.
இந்த முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது சொத்து மதிப்பில் 7% நம்ம வந்து கட்டணும். பதிவு வரி அப்படிங்கிறது சொத்தின் மதிப்பில் 2%. பழைய நிலை அப்படிங்கிறது 4% இருந்தது. ஒரு சில இதுக்கு அந்த பழைய வரி அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் சொத்து மதிப்பில் 2%. ஆக மொத்த கட்டணமாக சொத்தின் வழிகாட்டு மதிப்பில் மொத்தமாக 9% நம்ம முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது நம்ம செலுத்தணும். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணமாக தமிழ்நாட்டில் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அடுத்தது கலால் தீர்வை கட்டணம். கலால் தீர்வை கட்டணம் அப்படிங்கிறது எதுக்கு விதிக்கப்படுது? கலால் தீர்வை கட்டணம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யப்படும் இல்லைன்னா தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் ஒரு மறைமுக வரி. இந்த கலால் கட்டணமும் அந்த பொருள் மீது விதிக்கிறாங்க. அந்த விதிக்கக்கூடிய அந்த வரியை யார் தலையில் கட்டுவாங்கன்னா, யார் வந்து கஸ்டமரோ அவங்க தலையில் அந்த கம்பெனிக்காரங்க கட்டிடுவோம். அதனால் இது மறைமுக வரியாக இருக்குது. விற்பனையின் போது விதிக்கப்படும் இந்த ஜிஎஸ்டி மாதிரி இது இல்லாமல், ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம எந்த பொருளை வாங்குகிறோமோ அப்போ தான் நம்ம அந்த ஜிஎஸ்டி கட்டி வாங்குகிறோம். இந்த பொருளை விற்கிறோம் அப்படின்னா விற்கும் போது தான் ஜிஎஸ்டி வந்து அப்படிங்கிறது கட்டுறோம். இந்த கலால் தீர்வை அப்படிங்கிறது கம்பெனியில் உற்பத்தி ஆகி அந்த கம்பெனியை விட்டு வெளியில் போகுது பார்த்தீங்களா, அந்த டைமில் கம்பெனிலேருந்து வெளியில் வரும்போதே இந்த கட்டணத்தை போட்டுருவாங்க. கலால் தீர்வை இந்த பொருட்கள் வந்து தொழிற்சாலையிலேருந்து இல்லை கிடங்குலேருந்து வெளியே வரும்போதே அந்த ஃபேக்ட்ரி கேட்லேயே வந்து இந்த உற்பத்தியாளர் மீது விதிக்கப்படுறது தான் இந்த கலால் தீர்வை. உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கட்டணத்தை செலுத்திட்டு அரசுக்கு செலுத்திடுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்கிட்ட இந்த காசை, கஸ்டமர் தலையில் இந்த காசை கட்டி அவங்கள்ட்ட வந்து அதை வாங்கிடுவாங்க. இந்த கலால் தீர்வை ஜிஎஸ்டிக்கு பின் கலால் வரியோட தற்போதைய நிலை. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இந்த கலால் தீர்வை எப்படி இருக்குது அப்படின்னா, 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் பெரும்பாலான பொருட்கள் மீது இருக்கக்கூடிய கலால் தீர்வை அப்படிங்கிறது நீக்கப்பட்டுட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தாலும் பெட்ரோலிய பொருட்கள், அதாவது கச்சா எண்ணெய், பெட்ரோலு, டீசல், விமான எரிபொருள், அதுக்கப்புறம் இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இயற்கை எரிவாயு, இது எல்லாமே இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரலை. அங்கே மத்திய கலால் வரி அப்புறம் மாநில வாட் வரி மட்டுமே விதிக்கப்படுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பெட்ரோல் வேட் வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, அதுவும் இந்த கலால் வரியும் விதிச்சு தான் இதை வந்து இன்னும் நம்ம கட்டிட்டு இருக்கோம். அடுத்தது மதுபானங்கள். இந்த மதுபானங்கள் மாநில அரசுகள் தங்கள் சொந்த மாநில கலால் விதியை விதிக்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய மதுபானங்களுக்கு மாநில அரசு சொந்த கலால் வரியை விதிக்கிறாங்க. அப்புறம் புகையிலை பொருட்கள்னா புகையிலை, சிகரெட்டு, புகையிலை தொடர்பான எல்லா பொருட்களுக்கும் 40% ஜிஎஸ்டியுடன் சேர்த்து கூடுதல் கலால் வரியும் விதிக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் இது வந்து எதுக்குன்னா சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாவவரி. சின்டாக்ஸ் அப்படிங்கிறது பாவவரி. இது எதுக்கு அப்படின்னா உடம்புக்கு இது ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறதுனால அதிக விலையை வந்து ஏற்றி விற்கிறது. ஓகேங்களா? அப்போ அந்த கலால் வரி அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறையா பொருட்கள் மீது இருக்கக்கூடிய கலால் வரியை நீக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் பெட்ரோலிய பொருட்கள், கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த கலால் வரி இருக்குது. கலால் வரியோடு சேர்த்து வேட்டில் தான் அது இருக்குது. கூடவே புகையிலை பொருட்களுக்கும் 40% ஜிஎஸ்டியுடன் சேர்த்து கலால் வரியும் விதிக்கப்படுது. இந்த கலால் வரியும் சேர்த்து தான் இப்போ ஒரு சிகரெட் வந்து வெளியில் வந்து கம்பெனிலேருந்து வருது அப்படின்னா அதுக்கு கலால் வரியும் சேர்ந்துடும். ஜிஎஸ்டி 40% போட்டு அதோட உற்பத்தி செலவினங்கள்லாம் சேர்த்து ஒரு சிகரெட்டோட மதிப்பு ஒருத்தவன் வாங்கி குடிக்கிறான், புகைக்கிறான் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட இவ்வளோ வரியும் சேர்த்து தான் மக்கள் தலையில் வந்து விழுவுது. இதை கட்டுப்படுத்துறதுக்காக இதை வச்சுருக்கிறாங்க. அடுத்தது கலால் வரி ஏன் விதிக்கப்படுது? நான் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதிக வருவாய், பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்கள், எரிபொருட்கள் இந்தியாவில் அதிகமாக வந்து அது விற்பனை ஆகுது. அது விற்பனை ஆகிறதுனால மிகப்பெரிய அளவில் நிலையான வருவாய் அரசாங்கத்துக்கு கிடைக்கிது. அதனால தான் இன்னும் அதை இந்த கலால் வரி இன்னும் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு போகல. ஏன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த பல தரப்பட்ட வரிகளை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு மேலே விற்கிது ஒரு லிட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 70 ரூபா, 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாயா மாறிடும். ஸோ அப்போ அந்த வருமானம் அப்படிங்கிறது, எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாக போயிடும். அதனால தான் இன்னைய வரைக்கும் அதை நீக்காமல் இந்த கலால் வரியை விதிச்சிட்ருக்காங்க. சமூக நலன், சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் அப்படிங்கிறது மது மற்றும் புகையிலை, இது ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்க பொருள்ங்கிறதுனால இதுலேயும் அதிகபட்ச வரியை விதித்து வாங்குறாங்க. வரியை விதிக்கும் போது அதோட யாரும் வந்து மேக்ஸிமம் பணம் இருக்கிறவங்க தான் வாங்குவோம், பணம் இல்லாதவன்
வாங்க மாட்டோம் அப்படிங்கிற தாட்டில் அதை வந்து கொடுக்குறாங்க புகையிலை பொருட்களுக்கு. அடுத்தது பொழுதுபோக்கு வரிகள். பொழுதுபோக்கு வரி அப்படிங்கிறதும் மறைமுக வரி தான். இந்த பொழுதுபோக்கு வரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சினிமா, கேளிக்கை பூங்கா, அதுக்கு அடுத்தது பொழுதுபோக்கு விஷயங்கள் மேலே விதிக்கப்படுற வரி தான். ஆரம்பத்தில் இது உள்ளாட்சி அமைப்புகளாலையும் மாநில அரசாங்களாலையும் இது வந்து வசூலிக்கப்பட்டது. பின்னாடி ஜிஎஸ்டி 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டதுக்கப்புறம் இது ஜிஎஸ்டியோட வந்து இணைச்சிட்டாங்க. பொழுதுபோக்கு அப்படிங்கிறது திரையரங்குகள் வரும், திரையரங்கு மேலே விதிக்கக்கூடிய வரி. அப்புறம் ஓடிடி தளங்கள், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஜியோ, ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓடிடி தளங்கள். அடுத்தது கேளிக்கை பூங்காக்கள், அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் தண்டர் இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மேலே விதிக்கக்கூடிய வரி. அப்புறம் விளையாட்டு நிகழ்வுகள் மேலே விதிக்கப்படுற வரி. இதெல்லாம் பொழுதுபோக்கு வரிகளில் வருது. இந்த பொழுதுபோக்கு சேவைகளுக்கு இப்போ ஜிஎஸ்டி விகிதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா டிக்கெட்டு 100 ரூபா அதற்கு கீழே இருந்தது அப்படின்னா 12% ஜிஎஸ்டி, 100 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அது 18% ஜிஎஸ்டி. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 3 கேட்டகரியாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அப்புறம் ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் 12% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, 6% வந்து சிஜிஎஸ்டியும் 6% வந்து எஸ்ஜிஎஸ்டியும் வந்து பிரிஞ்சு போயிடும். மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் வந்து போகுது. இப்போது அதுக்கடுத்தது கேளிக்கை பூங்கா, அப்புறம் விளையாட்டு போட்டிகள், அதில் வந்து 18% ஜிஎஸ்டி. அப்புறம் கேசினோ பந்தயங்கள், இந்த சூதாடக்கூடிய இந்த கேசினோ கிளப்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதிலெல்லாம் அது அதிகபட்சமாக 28% வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க. மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளோட கூடுதல் வரி, இது லோக்கல் பாடி டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கூடுதல் வரி. எதுக்கெல்லாம் இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக செலவுகள், மாநகராட்சி, நகராட்சி, இதோட வருவாய் வந்து இழந்துரும். இந்த இழப்பை தவிர்க்கிறதுக்காக ஜிஎஸ்டியோட சேர்த்து கூடுதல் பொழுதுபோக்கு வரியை அந்த லோக்கல் பாடி டேக்ஸ் எல்பிடி அப்படிங்கிற அந்த டேக்ஸை விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு தரப்பட்டிருக்கு. இது எப்படின்னா, தமிழ்நாட்டில் திரையரங்கு டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி, அது தவிர உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கூடுதல் கேளிக்கை வரி எல்பிடி லோக்கல் பாடி டேக்ஸ் விதிக்கப்பட்டு டிக்கெட் விலையோட சேர்த்து இது கன்சூமர்கிட்ட வசூல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான வருவாய் இழப்பு அப்படிங்கிறது, பொழுதுபோக்கு வரிங்கிறது மாநில அரசுக்கு போயிட்டு இருந்தது, உள்ளாட்சி அமைப்புகள் அவங்களோட நிர்வாக செலவுக்காக போயிட்டு இருந்தது. இப்போ அதை ஜிஎஸ்டியோட சேர்க்கும் போது அது ஃபுல்லாக கட் ஆகிறதுனால ஜிஎஸ்டியோட சேர்த்து இந்த லோக்கல் பாடி டேக்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கூடுதல் வரி, லோக்கல் பாடி டேக்ஸ். ஸோ இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்த அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கக்கூடிய அதில் வந்து இது சேர்ந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது பயணிகள் மற்றும் சரக்கு வரி, பிஜிடி, பேசஞ்சர் கூட்ஸ் டேக்ஸ். இந்த பயணிகள் மற்றும் சரக்கு வரி அப்படிங்கிறது பயணிகளை ஏற்றிட்டு போகிற சொகுசு பேருந்து, ஏசி பேருந்து, நம்ம ட்ரிப்பு டூர்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கூட்ஸை ஏற்றிட்டு போகிறது, சரக்குகளை ஏற்றிட்டு போகிற லாரிகள், இதெல்லாம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு உள்ள நுழையிறப்ப சோதனை சாவடிகள், செக் போஸ்ட் இருக்கும், அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேட்டுக்காரவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கர்நாடகா நம்ம போகிறோம் அப்படின்னா கர்நாடகா கலெக்ட் பண்ணுவோம். மாநிலங்களில் என்ட்ரி டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வாங்குவாங்க. நம்ம சுற்றுலா போனோம் அப்படின்னா எத்தனை பர்சன்ஸ் வந்து இருக்காங்களோ அத்தனை பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு என்ட்ரி டேக்ஸ் மாதிரி நம்ம என்ட்ரி ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது மாதிரி இருக்குது. இதுதான் பேசஞ்சர் கூட்ஸு டேக்ஸு, பயணிகள் மற்றும் சரக்கு வரி. சில மாநிலங்களில் பொது போக்குவரத்து வாகனங்கள், அப்புறம் வணிக ரீதியான லாரிகளை ஏற்றி செல்ல சரக்குகள் மீது மாநில அரசுகளால், அந்த மாநில அரசு, அந்த எந்த மாநிலமோ அந்த மாநில அரசுகளால் விதிக்கப்படக்கூடிய வரி. இது வந்து என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்குன்னு தனியாக பயணிகள் அப்புறம் சரக்கு வரி சட்டங்களை வச்சிருக்கிறாங்க. மாநிலத்தோட வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆர்டிஓ மூலமாக இந்த வரிகள் நேரடியாக வாகன உரிமையாளர்கிட்டருந்து வசூலித்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இது வாகன உரிமையாளர்கள்ட்ட இந்த வசூல் பண்ணாலும் வாகன உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சரக்கு ஏற்றிட்டு போனால் அந்த சரக்கு ஏற்றுற சார்ஜஸை இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி அதில் சேர்த்துருவாங்க. கடைசியில் யார் தலையில் விழுவும், அந்த என் கஸ்டமர் அவங்கள்ட்ட தான் வந்து விழுவோம். இதுவே நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா, டூர் போகிறோம் அப்படின்னா, வாகன உரிமையாளர்கள் மேலே இந்த காஸ்ட்டை வந்து, இந்த டேக்ஸை வந்து கொடுக்கறதுனால அந்த காஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
யார் வந்து அந்த பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போகிறாங்களோ ஸோ அவங்களோட தலையில் இந்த காசு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விழுந்துரும். ஏன்னா இவங்க மேலே சுமத்தப்பட்ட வரியை அடுத்தவங்க மேலே போட்டுறது இதுதான் மறைமுக வரி. அதனால தான் இது மறைமுக வரிக்குள்ளே வருது. இந்த பிஜிடி எல்லை சாவடிகள் அப்புறம் இரட்டை வரி விதிப்பு இதுனா என்ன? ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஒரு மாநிலத்தை சேர்ந்த வணிக வாகனம் சுற்றுலா பேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நுழையும் போது எல்லை செக் போஸ்ட்டில் என்ட்ரி டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கட்டணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கட்டுறதுனால பொதுமக்களுக்கு ஒரு பயணத்திற்கு 2 டேக்ஸ் வந்து கட்டுறது மாதிரி இருக்கு. மத்திய அரசு ஏசி பேருந்துகள் அப்புறம் விமான பயணங்களுக்கும் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கிறாங்க. அதே சமயத்தில் மாநில அரசுகளும் தங்களோட பயணிகளோட வரியை தங்களோட பயணத்தின் மேலே அந்த வரியையும் விதிக்கிறாங்க. அப்போ அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரே பயணம், நம்ம வந்து ஒரு தடவை தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு டேக்ஸ் வந்து போடுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு முடிவு என்ன பண்ணாங்கன்னா 2017 சரக்கு மற்றும் சேவை வரியுடன் இந்த வரி, அதாவது பிஜிடி பேசஞ்சர் குட் டேக்ஸ் முழுமையாக இதை இணைச்சிட்டாங்க. ஏன்னா பயணம் ஒன்று தான், அந்த ஒரு பயணத்துக்கு 2 தடவை வந்து டேக்ஸ் கட்டுறதா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வருது. ஸோ அதனால் இதை வந்து இணைச்சிட்டாங்க. அடுத்தது வரிகள் மேல் விதிக்கப்படும் வரி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது மறைமுக வரிகள் அப்புறம் நேர்முக வரிகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். இந்த வரிகள் மேல் விதிக்கப்படக்கூடிய வரிகள் மேல் விதிக்கப்படக்கூடிய வரி அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் ரொம்ப தேவையின் பொறுத்து ஏதாவது ஒரு பொதுநலன் கருதி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸு இல்லைனா வந்து பர்டிகுலராக ஒரு டேக்ஸ் மேலே ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க. அதுதான் வந்து செஸ் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஜுகேஷன் செஸ்ன்னு சொல்லிட்டு இப்பயும் வந்து ஒரு 4% வரைக்கும் ஒரு டேக்ஸ் மேலே டேக்ஸ் போட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சர்சார்ஜ். இந்த வரிகளின் மேல் வரி அப்படிங்கிறது 2 விதம் இருக்குது. ஒன்று செஸ் வரி, இன்னொன்று சர்சார்ஜ். இது 2 தான் வந்து வரிகளின் மேல் விதிக்கப்படும் வரி. இந்த வரிகளின் மேல் விதிக்கப்படும் வரி அப்படிங்கிறது நேர்முக வரி, மறைமுக வரி. இது எதில் விதிப்பாங்க அப்படின்னா நேர்முக வரி மேலையும் இந்த வரி மேல் வரி விதிப்பாங்க, மறைமுக வரி மேலையும் இந்த வரி மேல் வரி விதிப்பாங்க. இது வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா இது அப் டு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ நேர்முக வரி அப்படின்னா வருமான வரி மேலையும் செஸ் அப்படிங்கிற அந்த கூடுதல் வரியை வந்து விதிக்கலாம். மறைமுக வரி நம்ம நிறையா பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அது மேலேயும் வந்து இந்த வரி மேல் வரியை விதிக்கலாம். இந்த வரிகளின் மேல் விதிக்கப்படும் வரிகள் 2 ஒன்று செஸ் வரி, இன்னொன்று சர்சார்ஜ். இந்த செஸ் வரி குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும் விதிக்கக்கூடிய வரி. இது இது வந்து நேரடியான வரியாக கருதலைனாலும் நேர்முகம் மற்றும் மறைமுக வரிகளின் மீது கூடுதலாக வசூலிக்கப்படுறது. இது வந்து நேரடியாக ஒரு தனி வரி கிடையாது. இருந்தாலும் இந்த வரியை நேர்முக வரியின் மேலே விதிப்பாங்க, மறைமுக வரியின் மேலேயும் இதை விதிப்பாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். சுகாதாரம் மற்றும் கல்வி செஸ். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுகாதாரம் அது மேலேயும் கல்வி மேலேயும் வருமான வரியின் மீது அவங்களோட ஒரு இப்போ தனிநபராக இருந்தால் நேர்முக வரி அப்படிங்கிறது நம்ம வருமான வரி அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இந்த தனி நபர் மேலே வருமானத்தின் மேலே விதிக்கக்கூடிய வரி அதில் 4% கூடுதலாக வாங்குறது. எஜுகேஷன் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறது தான் அந்த 4% கூடுதலாக வசூலிக்கப்பட்டு அது கல்வி மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது. இது வந்து நேர்முக வரியில் இவங்க விதிக்கக்கூடிய இந்த செஸ் வரி. ஏன்னா இது ஒரு பொது நோக்கத்துக்காக அந்த ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு பிரச்சனைக்காக இது வசூலிக்கப்படுறது நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கல்விக்காக அவங்க வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா கல்விக்காக மட்டுமே அதை செலவு பண்ணுவாங்க. சுகாதாரத்துக்காக வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா சுகாதாரத்துக்கு மட்டுமே செலவு பண்ணுவாங்க. இந்த பைசாவை வேறு எதுக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ரோடு வந்து கொடுக்கறதோ இந்த மாதிரி வேறு ஏதாவது திட்டங்களுக்கும் இதை பயன்படுத்த மாட்டாங்க. இது கல்வி மற்றும் சுகாதாரத்துக்காக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தும். இது எப்போ வேணாலும் மத்திய அரசாங்கம் இதை நீக்கிக் கொள்ளும். எப்போ வேணாலும் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுன்னா இதை உள்ளே கொண்டு வரும். இதுதான் கல்வி செஸ் வரி. இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு செஸ் அப்படின்னா என்ன? நம்ம நேர்முக வரி மேலேயும் இந்த செஸ்ஸை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், மறைமுக வரி மேலேயும் இந்த செஸ்ஸை வந்து போடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஜிஎஸ்டி மேலே வந்து செஸ் போடுறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டிங்கிறது என்ன? ஒரு மறைமுக வரி. அப்போ அந்த மறைமுக வரி மேலேயும் கூடுதலாக ஏற்கனவே ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி கூடவே இந்த வரியும் வாங்குறதுனால இது மறைமுக வரி மேலேயும் இது வருது.
கச்சா எண்ணெய் செஸ். கச்சா எண்ணெய் செஸ் அப்படிங்கிறது என்னன்னா உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெயின் மீது, கச்சா எண்ணெயின் மீது விதிக்கப்படுவது கச்சா எண்ணெய் செஸ். இதுதான் செஸ் வரி. வரியின் மேல் விதிக்கப்படும் வரி அப்படிங்கிறது செஸ் வரி. அடுத்தது சர்சார்ஜ், கூடுதல் கட்டணம். அதுதான் சர்சார்ஜ். கூடுதல் கட்டணம் அப்படிங்கிறது பணக்காரர்கள் மீது வருமான வரி. சர்சார்ஜ் அப்படிங்கிறது ஆண்டு வருமானம் 50 லட்சத்துக்கும் மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வழக்கமாக கட்டக்கூடிய அந்த வருமான வரிக்கு மேலே ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே சர்சார்ஜ் அப்படின்னு வாங்குவாங்க. இது தனிநபர்கள் மேலேயும் இருக்கலாம், நிறுவனங்கள் மேலேயும் இருக்கலாம். இது வந்து கூடுதல் கட்டணம், சர்சார்ஜ் அப்படிங்கிறது. அடுத்து நேர்முக வரி, அப்புறம் மறைமுக வரி. ஒரு சின்ன ஒப்பீடு வந்து பார்த்துருவோம். நேர்முக வரி அப்படிங்கிறது வருமானம் ஈட்டு தனிநபர் அல்லது நிறுவனங்கள் மீது நேரடியாக செலுத்தப்படும் வரி. அதை வந்து கண்டிப்பாக அவங்க தான் அதை வந்து கட்டி ஆகணும். மறைமுக வரி அப்படிங்கிறது வரி செலுத்துபவர் பொருட்கள் அல்லது சேவைகளை யார் வந்து கடைசியாக எண்ட் யூசர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்து அந்த வரியை வந்து செலுத்துவாங்க. அது வந்து மறைமுக வரியாக போயிடும். இந்த நேர்முக வரியில் வரிச்சுமை அப்படிங்கிறது மற்றவங்க மேலே மாற்ற முடியாது. யார் மேலே விதிக்கப்படுதோ அவங்க கண்டிப்பாக கட்டி ஆகணும். மறைமுக வரி அப்படிங்கிறது வரிச்சுமை மாற்றம் பண்ணலாம். இந்த வரி வந்து யார் கடைசியாக அந்த பொருளை வந்து வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து கட்டணும். உற்பத்தி பண்ணுறவர் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாருன்னா அப்போ அந்த வரி வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த வரியை முதல்ல அவர் கட்டிட்டு கடைசியில் அவர் யார்கிட்ட விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கி அவர் கட்டிடுவார். அப்போ அந்த வரி வந்து மாற்றம் அடையுது. அடுத்தது இதோட தன்மை அப்படின்னா வளர் விகித வரி. வளர் விகித வரி அப்படிங்கிறது ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். இங்கே வருமானம் இன்க்ரீஸ் ஆக 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 டேக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து வளர் விகித வரி. வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே விகிதாச்சார வரின்னு இருக்கு, இது வரக்கூடாது. தேய்வு வரி. தேய்வு வரி இதோட தன்மை வந்து தேய்வு வரி, ரெக்ரெசிவ் டேக்ஸ். இதுக்கு நேரடி அப்படியே ஆப்போசிட். இங்கே ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. அவன் என்ன வருமானம், ஒரு கோடி ரூபா மாதம் சம்பாதிக்கணும் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதம் 3000 ரூபா தான் அவனுக்கு கூலி அப்படின்னாலும் சரி, ஒரு தீப்பெட்டி போய் கடையில் வாங்குறான் அப்படின்னா பணக்காரன் ஒரு தீப்பெட்டி வாங்குறான்னா அவன் என்ன டேக்ஸ் வந்து அதுக்கு கட்டுறானோ அதே தான் 3000 ரூபா வாங்கக்கூடிய கூலி தொழிலாளியும் அந்த தீப்பெட்டிக்கு உண்டான காஸ்ட்டை வந்து வரியை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது தேய்வு வரி. தேய்வு வரி அப்படிங்கிறது ரெக்ரெசிவ் டேக்ஸு. சமமான ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இல்லாமல் சமமான வரி விதிப்பு இந்த மறைமுக வரியில் வர்றது. சமீபத்திய அப்டேட் அப்படின்னா புதிய வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வந்தப்போ 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இங்கே சமீபத்திய அப்டேட் 2026 என்ன சொல்லுதுன்னா மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தனிநபர் இறக்குமதி அதுக்கு சுங்கவரி 10% குறைச்சிருக்கிறாங்க. இதுதான் ஒரு சுருக்கமான ஒப்பீடு நம்ம பார்த்ததில். அடுத்தது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வராத தனியாக வசூலிக்கப்படும் வரி அப்படின்னா மாநில கலால் வரி. அதுக்கு அடுத்தது மத்திய கலால் வரி மற்றும் வேட், மின்சார வரி. மாநில கலால் வரி அப்படிங்கிறது மனித நுகர்வுக்காக உண்டான மதுபானங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் டாஸ்மாக். அதில் மனித நுகர்வுக்காக இருக்கக்கூடிய மதுபானங்களில் மாநிலங்கள் அரசால் விதிக்கப்படும் வரி அப்படிங்கிறது மாநில கலால் வரி. இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. அதே போல் மத்திய கலால் வரி மற்றும் வேட். இந்த பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் இதன் மேலே மத்திய அரசாங்கம் கலால் வரி விதிக்குது. அது கூடவே வேல்யூ ஆடட் டேக்ஸும் வந்து விதிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மின்சார வரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இபி பில் கட்டுறோம் பார்த்தீங்களா? அந்த பில்லை நம்ம வாங்கி பார்க்கும்போது அதில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்திருக்காது. ஜிஎஸ்டி வராமல் இது வந்து மாநிலங்கள் அரசால் விதிக்கப்படக்கூடிய அந்த வரி தான் வந்து அதில் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் ஜிஎஸ்டிக்குள்ளே இணைக்கப்படல. மின்சார வரி அப்படிங்கிறது தனியாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். மின்சார பயன்பாடு மற்றும் விற்பனை மீது மாநில அரசுகள் விதிக்கும் வரி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ். இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராத டேக்ஸு. அடுத்தது இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் தெளிவாக அப்படின்னா வரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதார பாடத்தில் ரொம்ப அதிகமான கேள்வி. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. அதில் இந்த வரி விதிப்பு வரி வகைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டால் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th இதில் முரண்பாடுகள் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட்டில் என்னென்ன டேக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததில் கம்ப்ளீட்டாக அப் டு டேட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் என்ன வரியோட இருந்தது, அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எப்படி பிரிஞ்சு போச்சு, எதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது.
இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரிகளோட லிஸ்ட்டு, அப்புறம் மறைமுக வரிகளோட லிஸ்ட்டு. இது ரெண்டுத்தையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வரியும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எந்த வரி இப்போ இல்லை, எந்த வரி இப்போ கரண்ட்டில் இருக்குது, எந்த வரியோட சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற புரிதலோட படிங்க. இந்த மாதிரி அவுட் புக் சோர்ஸை தாண்டி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.